ஹாய் everyone. குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங். ஸோ இந்த வீக்லி மீட்டப்பில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீக்லி மீட்டப்பில் நான் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டேட்டா அனலிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா அனலிஸ்ட் எப்படி என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ் மொழியில் நிறைய கோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா இன்ஜினியரிங், ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ், அஷூர் டெவாப்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அது ரிலேட்டடில் இருக்கும்போது எல்லாமே வந்துட்டு லைக் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க உள்ள வரதுக்கு ஒரு ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் லைக் ஃப்ரெஷராக வரணும்னா கொஞ்சம் நீங்கள் யூ ஹேவ் டு லேர்ன் ஒரு 3 months 4 months இந்த மாதிரி லேர்ன் பண்ணிட்டு யூ ஹேவ் டு புட் மோர் எஃபர்ட் அதுக்கப்புறம் வர மாதிரி இருக்கும். ஸோ அது அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம லைக் ஜெயலட்சுமி வந்துட்டு வி மெட். ஆக்சுவலி ஜெயலட்சுமி நம்ம கூட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ் அரௌண்ட் 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியராக லாஸ்ட் 4 years ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ்லி ஷி ஒர்க் ஆன் மல்டிபிள் ஜாப்ஸ் லைக் டேட்டா அனலிஸ்டாக கூட நிறைய இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் புரியல. ஹலோ கேட்கலையா ஜி? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார். ஓகே. இது மட்டும் சொல்லிக் கொடுங்க, எனக்கு புரியல. ஓகே, ஆடியன்ஸை மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து டேட்டா அனலிஸ்ட் பற்றிட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே வி கேன் ஸ்டார்ட். அந்த மாதிரி இது வந்து ஃப்ரெஷருக்கும் நம்ம வந்து நான் ஐடியில் இருக்கவங்களுக்கும் நம்ம சுவிட்ச் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இட்ஸ் பி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் ஃபியூ டேஸாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு தென் வி கம் அப் வித் அ பிளான். ஸோ எப்படி இது வந்து நான் ஐடியில் உள்ளவங்களுக்கு ஒர்க் ஆகும், எப்படி வந்து உள்ளே வரலாம் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு இது வீக்லி மீட்டப்பில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இது வந்து லைக் எனிபடி கேன் லேர்ன். பேசிக் இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு எஸ்கியூஎல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பைத்தான் அண்ட் தென் ஒரு பிஐ டூலு, அதுக்கப்புறம் யூ நீட் டு லேர்ன் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது ப்ராஜெக்ட்ஸ் அப்படிலாம் படிச்சுட்டு இருந்தோம்னா எனிபடி கேன் ஸ்விட்ச். ஸோ நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு நான் ஐடிலேருந்து வந்தாலும் எப்படி ஸ்விட்ச் ஆகலாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம ரோட் மேப்பில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ரோட் மேப் அண்ட் தென் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வச்சு வி ஆர் கோயிங் டு லான்ச் ஒன் கோர்ஸ் ஆல்சோ, தமிழ் மொழியில் லான்ச் பண்ணுறோம். பட் திஸ் இஸ் நாட் அபவுட் அ கோர்ஸ். இது எப்படி இந்த இதில் வந்து நீங்கள் லைக் யூ கேன் ஜஸ்ட் இது ஒரு நாலேஜ் எடுத்துட்டு நீங்கள் எங்கே வேணால் படிச்சுக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் லேர்ன் த சேம் பார்ட். படிச்சுட்டு நீங்கள் இதை உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு டெய்லி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் வேர் ஆல்சோ எனிவே லான்ச்சிங் த கோர்ஸ். உங்களுக்கு இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் நீங்கள் அதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஓவர் டு ஜெயலட்சுமி ஜி. ஹாய் ஜி. தேங்க்ஸ் ஜி. தேங்க்ஸ் எவ்ரி ஒன். உங்களோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணதுக்கே ஃபர்ஸ்ட் பிகினிங் குட் எண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணதே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னை பற்றி சொல்லணும்னா என் நேம் ஜெயலட்சுமி. நான் வந்து ஓவரால் ஐடி வந்து 13 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லாஸ்ட் 4 years டேட்டா இன்ஜினியர் வித் ஏடபிள்யூஎஸ், அதாவது மாடலைஸ்டு டேட்டா இன்ஜினியராக இருக்கேன். இப்போ நான் வந்து தமிழ் பூமிக்கு எனக்கும் என்னன்னா, நான் வந்து கேரியர் growth வந்து வேற லெவலுக்கு போனது ஐடி கேரியர்ல. நான் ஐடில வந்து 2008லேருந்தே இருக்கேன். சீக்வல் டெவலப்பர் அப்படிலேருந்து தான் இருக்கேன். ஆனா நான் வேற லெவலுக்கு மாறினதுக்கு காரணம், ஃபர்ஸ்ட் காரணம் வந்து தமிழ் பூமியில வந்து கம்யூனிட்டில வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான். இது வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே அதுக்கான கிராட்டிடியூட்னு கூட சொல்லிக்கலாம். நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபீஸ் அதெல்லாம் தவிர ஒரு ஒரு நான் திரும்ப ஒரு பதிலுக்கு ஒண்ணு செய்யணும்ல, அதுக்கான ஜாயினிங் இத கூட சொல்லிக்கலாம். அதனால நான் 100% இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, 100% நான் டெடிகேஷனா ஒர்க் பண்ணுவேங்கிறதுக்கு சொல்ல வரேன். இது வந்து நாட் ஒன்லி படிக்க இது பண்றேங்கிறத விட, அதுக்கான இது டெடிகேஷன் ஒர்க் எப்படி இருக்குங்கிறதுக்காக இது சொல்றேன். இதை நான் எங்கேருந்து எடுத்தேன்னா, சுதர்ஷன் ஒருத்தவங்க இங்கேருந்து தான், தமிழ் பூமியிலேருந்து தான், அவங்கள்ட்டேருந்து தான் நான் வந்து ஒரு கிளாஸும், அடுத்தது தினேஷ்குமார்ங்கிறவங்கள்ட்டேருந்தும் ஒரு டேட்டா இன்ஜினியர் கிளாஸும் இவங்கள்ட்டேருந்து தான் படிச்சுட்டு நான் வந்து வந்தேங்கிறத நான் பெருமையாவும் சொல்லிக்கிறேன். அவங்கள நான் குருன்னு சொல்லிக்கிறதுல நான் பெருமையும் படுறேன். இதுதான் வந்து தமிழ் பூமிக்கும் எனக்கும் உள்ள கனெக்ஷன். ஸோ இப்போ வந்து நான் டேட்டா அனலிஸ்ட்டுங்கிறது, ஏன்னா நான் இப்போ டேட்டா இன்ஜினியர் ஒர்க் பண்ணாலும் ஏன் டேட்டா அனலிஸ்ட்னா ஏன் அதை ஃபர்ஸ்ட் ஏன் அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேக்சிமம் வந்து நான் ஐடியில் இருக்கவங்க, கேரியர் பிரேக்ல இருக்கவங்க, இல்லை நான் ஒரு ஃப்ரெஷரு, நான் வந்து ஒரு ஐடிக்குள்ளார வரணும்னு நினைக்கிறவங்க, என்னை ஒரு ஈவன் ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, நான் நிறைய பேரை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால சொல்றேன். பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு சின்ன ஒரு 3 மாசம் டெடிகேட் பண்ணா கண்டிப்பா அவங்க வந்து சுவிட்ச் ஓவர் ஆக முடியும். ஏன்னா எங்களோட கிளாஸ் அணியில அவங்களோட டுவார்ட்ஸ் 100% டெடிகேஷன் பண்ணி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி போனாங்கன்னா கண்டிப்பா என்னால சொல்ல முடியும். இதுல நாங்க வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோங்கிற தப்பான அஷூரன்ஸோ எதுவும் கொடுக்கல. நாங்க என்ன பண்ண முடியும்னா, எங்களால 100% வந்து டேட்டா அனலிஸ்டுக்கான மோல்டு பண்ணி கொடுக்குறோம். நீங்க வந்து அதை வந்து கொண்டு போறது உங்களோட வேலை.
இது வந்து என்னால சொல்ல முடியும், அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். நாங்க அங்க நாங்க வந்து இப்போ வந்து ஒரு டீமா எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி உங்களுக்கு நிறைய நல்ல இன்புட் கொடுக்குறோம். ஓகே, நான் வந்து இதுதான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் என்னோட முடிஞ்சிச்சு. நான் வந்து என்னோட இது ரோட் பாத் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோட் பாத் எப்படி இருக்குன்னு சொல்றேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட கொஸ்டின் ஒவ்வொன்றா இருந்தா நீங்க கேட்கலாம். ஏன்னா எல்லாம் வேரியஸ் டைப் ஆஃப் பர்சன் இருப்பாங்க. அதனால ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் ஒவ்வொரு மாதிரியான கொஸ்டின் இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அவங்க ஆர்வம்ஜி கொடுப்பாங்க. அதுல நீங்க ஒவ்வொருத்தவங்களா கேளுங்க. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் லிசன் பண்ணுங்க. ஓவரால் உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகுமோ கவர் ஆயிடும். இன்கேஸ் உங்களால பண்ண முடியாத நீங்க வந்து இந்த கவர் பண்ண முடியாத உங்கள்ட்ட உள்ள கொஸ்டினை லாஸ்டா நீங்க கேட்கலாம். நான் ஷேர் பண்றேன் ஸ்கிரீனை. என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? விசிபிளா இருக்கு. ஓகே. இதுல வியூல போயிட்டா எனிஒன் ஹெல்ப் மீ. வியூ வந்து ஸ்லைட் ஷோ ஃபர்ஸ்ட் ஒன்னா பிரசன்ட் இது கரண்ட் ஃப்ரம் பிகினிங் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல ஓகே. இப்போ ரோட் மேப் ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் காமிச்சிருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு இருக்கோம்னா உடனே மேத்ஸுக்கு தான் இது அப்படின்னு ஃபர்ஸ்ட் இது பண்ணிடக்கூடாது. மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கவங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பெரிய இதெல்லாம் கிடையாது. கோரிலேஷன் நார்மலா நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற கோரிலேஷன் அந்த மாதிரி சின்ன சின்ன மேத்ஸ் தான் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறத அதை மென்ஷன் பண்ணிருக்கோம். அதனால நம்ம மேத்ஸ் இல்ல சம்மந்தம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, அது இருக்கும். எக்ஸல்ல வந்து நார்மலா எல்லாருக்குமே எக்ஸல் தெரியும். ஆனா அதை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு மேக்ரோலாம் யூஸ் பண்ணி எக்ஸல் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தா போதும். நான் அதுக்கான எந்த வீடியோ பார்க்கணும், என்ன அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறத நாங்க வந்து அந்த ட்ரைனிங் எப்போ சொல்லிடுறேன். ஆனா எக்ஸல் நடத்த போறோம்னா கிடையாது. ஆனா எக்ஸல்ல வந்து என்ன வேணுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த இது ஒண்ணு இருந்தா போதும் அப்படின்னா அந்த மேக்ரோஸ் தான். அதை பத்தி பெருசா ஒண்ணும் கிடையாது. அதை பத்தி உங்களுக்கு சொல்லித்தரேன். எந்த வீடியோல போய் பார்க்கணும், என்ன பார்க்கணும், அது வந்து நீங்களே பண்ணிக்கலாம். அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக அடுத்தது வந்து சீக்கியல் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்சிமம் வந்து சீக்கியல் வந்து அதோட ஹிஸ்டரியை எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 1986ல வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை வந்து அடிச்சுக்கவே முடியல. நிறைய ஒரு ஒரு லாங்குவேஜ் இருந்ததுன்னா அதுக்கான அடுத்தடுத்த லாங்குவேஜ் இருந்துரும். ஆனா சீக்கியலுக்கு இன்னும் வந்து அடுத்த சப்ஸ்டியூட் கண்டுபிடிக்க முடியுதானா கண்டுபிடிக்க முடியல. அதை பேஸ் பண்ணி தான் நிறைய வந்திருக்கே ஒழிச்சு. ஆனா அதை இது பண்ண முடியல. ஆனா இது நான் 2008ல வந்து சீக்கியல்ல தான் நான் ஃபர்ஸ்ட் டேட்டா இதுல தான் உள்ள போனேன் ஃபர்ஸ்ட் ஜாப். அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கை கொடுத்துட்டு இருக்கு. அதனால சீக்கியலை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஓவர் கம் பண்றதுக்கு ஒண்ணு இல்லை. அதனால சீக்கியல் என்னைக்கா இருந்தாலும் யூஸ் ஆகும். அதுல வந்து நான் வந்து என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா நார்மலா டிடிஎல் டிஎம்எல் ஜஸ்ட் டிசிஎல் அப்படிலாம் சொல்லிட்டு போறதுல என்ன வந்து ஒரு ஒர்க் பண்றதுக்கு என்ன யூஸ் ஆக போதோ அதான் நாங்க மேக்சிமம் ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஏன்னா நாங்க தியரட்டிக்கல் பாயிண்ட விட ஒரு ஒரு ஒர்க் பண்றதுக்கு என்ன தேவை, ஒரு ஜாப்குள்ளார் போனா எந்த கொரி எதுக்கு யூஸ் ஆகுது, என்னத்துக்கு அது யூஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் நாங்க சீக்கிரம் எடுக்க போறோம். நீங்க மத்தபடி ஒரு வேற ஏதாவது பார்த்துட்டு வந்து யூடியூப் பார்த்துட்டு வந்து அதை வேற ஏதாவது கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு வந்து நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு கிடையாது. இது வந்து டோட்டலாவே வந்து என்னன்னா ப்ரொஃபஷனலுக்கு என்ன தேவைங்கிற சீக்கியல் தான் எங்கள்கிட்ட இருக்கும். அது வந்து சீக்கியல்லயே வந்து நீங்க வந்து டிடிஎல் ஒர்க்லாம் நிறைய பண்ண போறது இல்லை. டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ண போறோமோ அதை பத்தி நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது சீக்கியல். அடுத்தது பாத்தீங்கன்னா பைத்தான் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ஒரு ஸ்டார்டிங் வெறும் டேட்டா டைப்ஸ் ஜஸ்ட் லைக் தட் அப்படிலாம் சொல்லிட்டு போகாம என்ன உங்களுக்கு டேட்டா அனலிஸ்டுக்கு என்ன தேவை, பைத்தான்ல என்னென்ன தேவைங்கிறத அது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இன்டர்வியூல எதை அடிக்கடி கேட்பாங்க, ஏன் கேட்கறாங்கிறதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பைத்தான் ரிலேட்டடா நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா பாண்டாஸ் வழியா தான் நிறைய இடிஏ ஒர்க்லாம் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் சொல்லுவாங்க. அது இடிஏ ஒர்க் பண்ணுவோம் பாண்டாஸ் வழியா. அதுக்கப்புறம் நம்பை, அடுத்து மேட்பிளாட்லிப், சிபான் எல்லாமே பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க் தான். பைத்தானுக்குள்ள உள்ள ஃப்ரேம் ஒர்க் தான். பைத்தானை தெரிஞ்சா அந்த ஃப்ரேம் ஒர்க்ல நல்லா கவர் ஆயிடும். அந்த பத்தி நல்லா எடுப்போம், ஸ்ட்ராங்கா எடுப்போம். பாண்டாஸை பத்தி ஃபோக்கஸ் பண்றது வந்து பாண்டாஸ். ஏன்னா டேட்டா அனலிஸ்டோட வேலையே வந்து பாண்டாஸ்ல இடிஏ பண்றது தான் உங்களோட வேலையா இருக்கும். அதனால
ஒரு 100% வந்து ஒரு 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 ஒர்க் ப்ரொஃபஷனலுக்கு என்ன டேட்டா அனலிஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பாண்டாஸ் வழியா எடுப்போம். ஒரு டேட்டாவை எடுத்து வச்சுட்டு அந்த டேட்டாவிலேருந்து எப்படி இது பண்றது, அனலைஸ் பண்றது, எப்படி டிஸ்கிரிப்டிவ் பண்றது, எப்படி ஹைப்போதிசிஸ் பண்றது, எப்படி யூனிவேரியேட் கண்டுபிடிக்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். அடுத்து டேட்டா விசுவலைசேஷன். அது வந்து என்னன்னா லாஸ்டா ஃபைனலா வந்து பவர் பிஐன்னு ஒரு டேஷ்போர்ட் வழியா அது சொல்லிக் கொடுக்கறது தான் டேட்டா விசுவலைசேஷன். பிஐ டூல்ஸ்ங்கிறது பவர் பிஐயும் பிஐ டூல்ஸ் தான். இல்ல வேற அதாவது நீங்க வந்து ஒன்லி பவர் பிஐ படிச்சுட்டு போயிட்டு நீங்க அங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இதை வழியா எப்படி வேற கம்பெனில வேற டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க அதை பத்தி சொல்றதுதான் பிஐ டூல்ஸ். வேரியஸ் கம்பெனில வேற மாதிரியான என்வாயன்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரியான என்வாயன்மெண்ட் யூஸ் பண்றாங்க. எங்கெங்கெல்லாம் அது அப்ளிகபிள் ஆகும் அதை பத்தி சொல்லுவோம். வந்து நீங்களும் வந்து டெடிகேட் பண்ணி அதை ஒழுங்கா ஃபோக்கஸ்டா, அதாவது நானும் படிக்கிறேன்னு சும்மா ஜஸ்ட் வராம ஃபோக்கஸ்டா நான் வெறியா படிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த 3rd மந்த்ல நீங்க வந்து அச்சீவ் பண்ணலாங்கிறது தான் அந்த ரோட் மேப். அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல என்னென்னலாம் டூல்ஸ் டேட்டா அனலிஸ்ட் ரோட் மேப்ல என்னென்ன டூல்ஸ் எல்லாம் கவர் ஆகுங்கிறது தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த கம்பெனியா இருந்தாலும் ஒரு ஐடி வச்சு தான் சொல்லி தருவாங்க. அது பைச்சாமா இருக்கலாம், ஜூபிட்டரா இருக்கலாம், விஎஸ் கோடா இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லி தர போறது நாங்க இங்க இது பண்ணது ஜூபிட்டர் லேப். ஜூபிட்டர் அனகொண்டால ஜூபிட்டர்னு ஒண்ணு இருக்கு. அது வழியா அந்த ஐடி வழியா இதுதான் மேக்சிமம் யூஸ் கேஸ். இது ஜூபிட்டர்ல தான் வந்து இது பண்ணாதான் வேற ஏடபிள்யூஎஸ்க்கும் ஆப்டா இருக்கும். டேட்டா பிரிக்ஸ் வேற என்வாயன்மெண்ட்ல இதெல்லாம் வந்து படிக்க போறீங்களான்னு கிடையாது. அது எல்லா என்வாயன்மெண்ட்டுக்கும் ஆப்டா இருக்கிறது ஜூபிட்டர். அதனால ஜூபிட்டர் வழியா உங்களுக்கு அந்த ஐடி யூஸ் பண்ணி விஎஸ் கோடு பைச்சாம்லாம் ஈஸி. நீங்க ஜூபிட்டர் கத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அதனால இந்த ஐடினா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லைங்களா? தெரியலனா அவங்களுக்கு தெரியாதவங்க என்ன கேட்டுக்கலாம். நான் லாஸ்டா உங்களுக்கு டவுட் கிளாரிபிகேஷன்ல சொல்லிக்கிறேன். அது வந்து எப்படின்னா ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஐடியை வச்சுதான் நம்ம வந்து கோடு எல்லாம் டெவலப் பண்ணுவோம். கோடு எடிட்டர்னு சொல்லலாம் இன்னொரு நேமு. இதுதான் வந்து கம்பைலர் இருக்கும், அதுல இன்டர்பிரீட்டர் இருக்கும், அதுலதான் டீபக்கிங் கண்டுபிடிப்பீங்க. அதுலயே ஒரு ஆட்டோமேஷன்லாம் இருக்கும். இதான் ஐடி. சிம்பிளா உங்களுக்கு புரியறதுக்கு சொல்லணும்னா இதான் ஐடி. அதோட அப்ரிவேஷன் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் தான் வந்து ஐடின்னு சொல்றோம். அதுல வந்து வேரியஸ் காம்பனன்ட் வந்து இன்பில்டா அதுல இருக்கும் உள்ள. அதனால அது வந்து இன்னொன்னு வெர்ஷன் கண்ட்ரோல் இருக்கும். கிட்டு கூட பேசும் அது. இது நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஐடியை வச்சுதான் வந்து என்வாயன்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஐடியை பத்தி பேச போறோம். ஸ்மாலா கிட்டு லினக்ஸ் வந்து பேச மாட்டோம். ஆனா லினக்ஸ்னா எனக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்லுவோம். சீக்கியல பத்தி நிறைய நம்ம பேச போறோம். நம்ம இதை பத்தி டாபிக் சீக்கியலோட நிறைய டாபிக் டேட்டா அனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பேச போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பைத்தான் எடுத்தீங்கன்னா பேசிக் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாண்டாஸ் தான் நிறைய ஓவரால் பாண்டாஸை பத்தி தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுல இடிஏ எப்படி பண்றது, எப்படி டேட்டாவை எடுத்து வச்சு நீங்க வந்து இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு போகும்போது நீங்க ஒரு டேட்டாவை எடுத்து வச்சு ஒரு காகிள் செட்ல ஒரு டேட்டாவை எடுத்து வச்சு நீங்களா ஓனா வந்து அனலைஸ் பண்ற அளவுக்கு உங்களை டெவலப் பண்ண என்னால 100% இது பண்ண முடியும். எல்லாராலையும் யாரார ஜாயின் பண்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு என்னால பண்ண முடியும். அந்த அஷூரன்ஸ் எனக்கு கொடுக்க முடியும். இங்க டாக்கர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால இந்த இதை பத்தி நான் சொல்லுவேன். ஆனா வந்து இதெல்லாம் நடத்த போறது இல்லை. டாக்கர் எல்லாம் பத்தி இந்த என்வாயன்மெண்ட் இருக்கும், இப்படி ஏன்னா வேரியஸ் என்வாயன்மெண்ட் இருக்கும் அப்படிங்கறத பத்தி நாம சொல்ல போறோம், பேச போறோம். இது வந்து டேஷ்போர்ட். இதே மாதிரிதான் இருக்குங்கிறதுக்கான டேஷ்போர்ட். இப்படிதான் நம்ம லாஸ்டா ஃபைனலா ஒரு ரிசல்ட் கொண்டு வந்து கொடுக்க போறோம். இது வந்து என்னன்னா வேரியஸ் ரிசோர்சஸ் வரும். இப்போ வந்து டேட்டா வந்து ஒரு இதுல இருந்து வராது. ஒரு ஒரு ஷாப்பிங் கார்ட் வெப்சைட்டா இருக்கலாம், ஒரு வெப் ஸ்கிராப்பிங்கா இருக்கலாம், ஒரு இஆர்பி டூல்ஸா இருக்கலாம். ஒரு இஆர்பி டூல்ஸ்னா ஹானா நிறைய டூல்ஸ் இருக்கு. இஆர்பி டூல்ஸ் மார்க்கெட்ல ஒரு சிஆர்எம் டூல்ஸா இருக்கலாம், ஒரு ட்விட்டர் ஸ்கிராப்பிங்கா இருக்கலாம், ஒரு எக்ஸல்ல இருந்து நீங்க பண்ணலாம், ஒரு ஃபேஸ்புக்ல இருந்து வரலாம் ஒரு டேட்டாவை. ஃபைனலா நீங்க ரிசல்ட் கொடுக்க போறது இதான் உங்களோட வேலை. டேட்டா வந்து வேரியஸ் என்வாயன்மெண்ட், ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் எது என்வாயன்மெண்ட்ல இருந்து வந்து டேட்டா வரலாம். வேரியஸ் ரிசோர்ஸ்ல இருந்து வர்ற டேட்டாவை நீங்க ஃபைனலா டேட்டா கிளீனிங் பண்ணி இதை மாதிரி ஒரு டேஷ்போர்ட் கொடுக்க போறதா இதோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுக்காக இந்த இமேஜ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 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 டேட்டா அனலிஸ்ட் வந்து எது எசென்ஷியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டேஜ் இருக்குங்க. நம்ம இதெல்லாம் மென்ஷன் பண்ணல இங்க. ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து டேட்டா இன்ஜினியர் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் இருக்கு, டேட்டா அனலிஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் இருக்கு, அடுத்து டேட்டா சயின்ஸ் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் இருக்கு. இதுக்கு பிட்வீன்ல டேட்டா அனலிஸ்டுக்கும் டேட்டா சயின்ஸ்க்கும் பிட்வீன்ல எம்எல் இன்ஜினியர் உட்காந்துருப்பாரு. அவரு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இந்த வேரியஸ் ஸ்டேஜை பத்தி பேசுவோம். ஆனா அதை பத்தி எல்லாம் பிராக்டிகலா நம்மளால பண்ண முடியாது. இதை பத்தி எல்லாம் பேசினாதான் நீங்க என்வாயன்மெண்ட்ல போய் சர்வை பண்ண முடியும். அங்க போயிட்டு எடுத்தோன்னே உங்களால நிறைய பேர் ஃப்ரெஷர் எல்லாம் வந்தா கூட என்ன அவங்க யாரு இவங்க யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு. அதனால நிறைய விஷயங்களும் இதை பத்தி பேசுவோம். இந்த ஸ்கில்ஸை பத்தி ஈச் ஸ்டேஜ்லயும் நம்ம ஒண்ணு பண்ணும் போது பேசுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா இது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிக். இது எதுக்கு சொல்றேன், இடிஎல் வந்து இன்ஃபர்மேட்டிக் ஒரு டேட்டா இன்ஜினியரோட வேலை. இன்ஃபர்மேட்டிக்கா, மைஸ்கியூஎல், மாங்கோ டிபி, ஹடூப், ஹசன்ட்ரா இதெல்லாம் பத்தி என்ன நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லுவேன். ஆனா என்னன்னா
இந்த ETL ஒர்க் நடக்கும்போது அந்த என்வாயன்மெண்ட்ல தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்கங்கிறதுக்காக இது ஒண்ணு. உங்க ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கும். இது வந்து வாட் யூ நீட்னா நீங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கிடையாது. இத மாரி ஒரு என்வாயன்மெண்ட்ல வேரியஸ் இன்ஃபர்மேட்டிக்கா இருக்கலாம். இன்ஃபர்மேட்டிக்கா இருந்தா அங்க வந்து ஹடூப் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கசன்ட்ரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வேரியஸ் MySQLங்கிறது வந்து SQL அதாவது RDBMS சொல்லுவாங்க. MongoDBங்கிறது NoSQL. இது மாதிரி வேரியஸ் என்வாயன்மெண்ட்ல ஒரு கிளவுட் வேரியஸ் என்வாயன்மெண்ட்ல இருக்கும்போது எப்படி வந்து சோர்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, எப்படி லோடிங் பண்றோம், இது எல்லாமே பத்தி பேசுவோம். இது என்னன்னா இன்ட்ரோடக்ஷன்ங்கும் போது ஒரு 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 இன்ட்ரோ தான் குடுக்குறோம். அதனால உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் டெப்த்தா பத்தி பேச முடியாது. உடனே பயந்துர வேணாம். இதெல்லாம் இவ்வளவும் படிக்கணுமா அப்படிலாம் பயந்துர வேணாம். உங்களுக்கு இப்படிலாம் இருக்கும் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. இதுல வந்து உங்களோட ஃபோக்கஸ் என்னங்கிறத நம்ம பேச போறோம். இப்போ வந்து டேட்டா கிளீனிங்னு வரும்போதே வந்து பைத்தான்ல தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதுல வந்து கம்பெனில பாத்தீங்கன்னா ஓபன் ரிஃபைன் பழைய நேம் வந்து ஃபார்மல் நேம் வந்து கூகுள் ரிஃபைன் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஓபன் ரிஃபைன் வழியா பண்ணுவாங்க. ஆனா ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க, அதனால சொல்றேன். ஓபன் ரிஃபைன் வந்து வேணுமா, கூகுள் ரிஃபைன் வேணுமானா பைத்தான் படிச்சாவே எல்லாத்தையும், அதாவது நீங்க பெரிய சிங்கத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய சிங்கத்து குகைக்குள்ள போனீங்கன்னா சின்ன சின்ன இதெல்லாம் வேட்டையாடிட்டு போயிடலாம். அந்த மாதிரிதான் நீங்க பைத்தான்ங்கிறது பெரிய லெவலான ஃப்ரேம் ஒர்க். அதை படிக்கும் போது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா படிச்சுட்டு போலாம். வேரியஸ் என்வாயன்மெண்ட்ல உங்களால சர்வை பண்ண முடியும். பைத்தானை நான் கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா வேரியஸ் என்வாயன்மெண்ட்ல சர்வை பண்ண முடியும். இது வந்து பாண்டாஸ் தான் இதுதான் சொன்னோம். பாண்டாஸ், MS எக்ஸல் வழியா சோர்ஸ் வந்து SQL டேட்டாபிரிக்ஸ் இதெல்லாம் வந்து படிக்க போறீங்கன்னா என்வாயன்மெண்ட்ல இருக்கலாம். அதெல்லாம் டேட்டாபிரிக்ஸ் அதெல்லாம் நீங்க ஈஸியா பண்ணிட்டு போலாம். உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அது ஃபோக்கஸ்டா பண்ணும்போது எல்லா என்வாயன்மெண்ட்டையும் இது பண்ண. இது நைம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது வந்து அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதுவும் யூஸ் பண்ணுவாங்க, கம்பெனில யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியும். இந்த என்வாயன்மெண்ட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் கிடையாது. எல்லா என்வாயன்மெண்ட்டையும் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். மெயின் ஃபோக்கஸ் வந்து EDA தான். இந்த EDAன்னு இருக்கு இல்லைங்களா, அனாலிசிஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலைஸ் பண்ணும்போது எது வழியா பண்றோங்கும் போது எல்லா என்வாயன்மெண்ட்டையும் நீங்க ஃபேஸ் பண்றாங்க. இப்படிலாம் இருக்கும். அடுத்து ஃபைனலா தான் நம்ம மேட்பிளாட்லிப், சிபான் அது வழியா பவர் BI வழியா இந்த டேஷ்போர்ட் இது மாதிரி தான் ஃபைனலா பண்ணுவோம். டேட்டா விசுவலைசேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் டூல்ஸ்னு சொல்லுவாங்க இது பேரு. இதுதான் வந்து டேட்டா அனலிஸ்டோட ஃபைனல் அவுட்புட் கொடுக்கிறது. இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் சில பேருக்கு இது தெரியாது. டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட் இவங்க 3 பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியாதுங்கிறதுக்காக இது சின்ன ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். டேட்டா அனலிஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல தான் நான் ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கீங்க. டேட்டா அனலிஸ்ட் இந்த பிங்க் கலர் இமேஜ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கீங்க. இது வந்து நீங்க வந்து டேட்டா கிளீனிங் பண்ணி ரிப்போர்ட்டிங் பண்ணி கொடுக்கறதா டேட்டா அனலிஸ்டோட வேலை. அடுத்த ஸ்டேஜ் வந்து ML இன்ஜினியர் ஆவீங்க. ரோட் மேப் எப்படி இருக்குன்னா அடுத்து நீங்க ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணீங்கன்னா ML இன்ஜினியர் ஆவீங்க. அடுத்தது டேட்டா சயின்ஸ் ஆவீங்க. அதே மாதிரி இந்த சைட்ல இருக்க டேட்டா இன்ஜினியரும் ஒர்க் பண்ணுவாரு. அவரோட தான் எண்ட் டு எண்ட் அவர் தான் கொடுப்பாரு. இது ப்ராசஸ் ஸ்டேஜுக்கு போறது, டெவலப்மெண்ட் பண்றதுலாம் அவர் டைரக்டா டேட்டா சயின்ஸ் ஆகலாம். இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஏன்னா நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நான் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க இப்ப கேட்கலாம். நீங்க அருண்ஜி இது ஓகேனா நீங்க ஏதாவது சொல்லணும்னா கூட சொல்லிடுங்க. நான் சின்ன இன்ட்ரோ. இது வந்துட்டு ரெண்டு கொஸ்டின் கோர்ஸ் பத்தி இருக்கு. பட் லெட்ஸ் எனக்கு ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்கு ஜி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க சொன்னது வந்து டேட்டா அனலிஸ்ட் வந்துட்டு யார் வேணா படிக்கலாம். தட் இஸ் ஒன் திங் குட். ஸோ இப்போ நான் ஐடிலேருந்து வராங்கன்னா அவங்க எப்படி ஜி, எந்த மாதிரி நான் ஐடியில் எப்படி லைக் டேட்டா அனலிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? லைக் நம்ம முன்னாடி பேசியிருந்தோம்ல, எப்படி ஹவு இட் வில் ஒர்க் நான் ஐடிலேருந்து வராங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்க பிகாம் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம்? லைக் ரியல் டைம்ல எந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும்? ஒரு நிமிஷம், நான் ஒரு ஸ்கிரீன்ல இருந்து அதை காமிக்கிறேன். இப்போ வந்து டேட்டா அனலிஸ்ட் இந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா ஜி? என்ட்ரி லெவல்ல இருந்ததுலாம். எஸ் தெரியுது. ஓகே. இப்போ வந்து இது வந்து ஒரு ஒரு பேப்பர்ல வந்து ஒரு 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 கம்பெனிக்கு வந்து ஒரு ரிப்போர்ட், இது ரிப்போர்ட் தான். இது ஏதாவது இதுல நீங்க கோத்ரூ பண்ணி நான் நேம்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. அதனால நான் மென்ஷன் பண்ணல. இது வந்து ரிப்போர்ட் தான். அப்படியே காமிக்கிறேன், விசிபிளா காமிக்கிறேன். ஒரு நார்மலா ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா அவங்க வந்து என்ட்ரி லெவல் டேட்டா அனலிஸ்டா போகலாம். இப்போ வேரியஸ் ஸ்ட்ரீம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிகாம் இருக்கேன், ஒரு BBA-வா இருக்கேன், ஆர் நான் வந்து ஒரு மெடிக்கல் நர்ஸ் படிச்சிருக்கேன், நான் இல்லை ஒரு ஃபினான்ஸ் படிச்சிருக்கேன், இல்லை நான் எதுவுமே படிக்கல, நான் சப்ளை செயின்ல, அதாவது சப்ளை செயின்ங்கிறது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு, அது மாதிரி படிச்சிருக்கேன். இப்படிலாம் இருக்கும் போது உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டேட்டா வந்து நான் ஒரு மாதிரி பார்ப்பேன். நான் வந்து மேத்ஸ் ஸ்டூடெண்ட்னா நான் ஒரு மாதிரி பார்ப்பேன்.
பிகாம் ஸ்டூடெண்ட்னா அவங்க வந்து அந்த டேட்டா வேற மாதிரி பார்ப்பாங்க. எல்லாரோட அறிவும் தேவைப்படுது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியும் அந்த மெடிக்கல் டேட்டாவை பத்தி. இப்போ ஏதோ ஒரு ஹெல்த் கேர் ரிலேட்டடா படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹெல்த் பத்தி படிச்சா அவங்க படிச்ச நாலேஜ் நம்மளால நார்மலா நீங்களே யோசிச்சு பாருங்க. பிகாம் படிச்ச ஸ்டூடெண்டால அவங்க படிச்ச டேட்டாவை பத்தி ஆனா அவங்களோட வியூவே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அதான் படிச்சிருக்காங்க. ஸோ வேரியஸ் டொமைன் இருக்குங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா ஒரே டேட்டாவை ஹேண்டில் பண்றதே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி இருக்கு வெறும் ஃபினான்ஸ் டேட்டாவே ஹேண்டில் ஒரு இப்போ நார்மலா வந்து மேக்ஸிமம் வந்து கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு சர்வீஸ் ப்ரொவைடரா தான் இருக்காங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா தான் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு கிளைண்ட்டுக்கு அவங்க ஒர்க் பண்றாங்க. ஒரு கிளைண்ட் தான் ஒர்க் பண்றாங்களான்னு கிடையாது. வேரியஸ் கிளைண்ட். ஒரு கிளைண்ட் வந்து ஹெல்த் கேர் டீல் பண்ணலாம். ஒரு கிளைண்ட் வந்து ஃபினான்ஷியல் டேட்டாவை டீல் பண்ணலாம். ஒரு கிளைண்ட் வந்து ஒரு கிளைண்டோட இது டேட்டா வந்து பேங்கா இருக்கலாம். இப்படி வேரியஸ் டேட்டா இருக்கும்போது அங்க என்ன தேவைப்படுமா, அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன வேரியஸ் டொமைன் டேட்டா அனலிஸ்ட் தேவைப்படுவாங்க. அதனால இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் இருக்கவங்க ஒரு 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 பிகாம் ஸ்ட்ரீம்ல இருக்கவங்க வரலாம். பிபிஎஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வேற ஸ்ட்ரீம் இங்கிலீஷ் இருக்குன்னா அவங்களும் வரலாம். ஏன்னா அவங்க பிஏ இங்கிலீஷ் முடிச்சவங்க ஸ்டோரி டெல்லிங்னு ஒன்று இருக்கு. அவங்கள அடிச்சுக்க முடியாது ஸ்டோரி டெல்லிங். ஏன்னா அவங்க தான் வந்து ஸ்டேக் ஹோல்டருக்குள்ள. ஏன்னா அவங்க வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்க வந்து அதுல ப்ரெசன்டபிள், அதாவது லாஸ்டா ஒரு டேட்டா அனலிஸ்ட் பண்ண ஒரு இதை எடுத்து வச்சுட்டு பிளஸ் டேட்டா அனலிஸ்ட் நாலேஜோட அவங்க ஸ்டோரி டெல்லிங் நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம். அவங்க ஒரு ஸ்டேக் ஹோல்டருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா அவங்க தான் நல்லா ஷைன் ஆவாங்க. டைரக்ட் லாஸ்டா யாரும் ஸ்டோரி டெல்லிங் வந்து ஸ்டேக் ஹோல்டர் கூட சொல்றாங்களோ, பிஏ இங்கிலீஷ் தான் நான் படிச்சிருக்கேன், இதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கறவங்க வந்து அக்சென்ட் கரெக்டா இருந்து அங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு கிளைண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு நேரம் என்ன உங்க டேட்டா என்ன பேசுது, என்ன ஃபைனலைஸ் பண்ணி, ஏன்னா ரெவென்யூ பத்தி சொல்ல போறீங்க. நீங்க தான் வந்து ஒரு பிசினஸோட ரெவென்யூ வந்து கொடுக்க போறீங்க. டேட்டா அனலிஸ்ட் வந்து டெக்னிக்கலா கொண்டு போயிட்டாலும் அந்த ஸ்டோரி டெல்லிங் சொல்றவங்க எல்லாராலையும் சொல்ல முடியாது. அந்த அக்சென்ட் யூஸ் பண்றவங்க கரெக்டா ப்ரொனவுன்ஸ். அதனால பிஏ உள்ளவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கும் அதுக்கு என்ன சொன்னா, நீங்க டேட்டா அனலிஸ்டும் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் growth ஆகும் உங்களுக்கு இத மாதிரி. இன்னொன்னு வந்து பிசினஸ்ல வந்து ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அவங்க வந்து பிஐல இருக்கலாம். பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா அவங்க வந்து டேட்டாவை பத்தி வேரியஸ் டொமைன் டேட்டாவை பத்தி கீழே உள்ள சீனியருக்கு சொல்றவங்களா இருப்பாங்க. பிஐ அவங்க தான் டேட்டாவோட எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த டேட்டா இந்த பிசினஸ்க்கு யூஸ் ஆகுது, இந்த டேட்டா இந்த பிசினஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் மேத்ஸ்ல ரொம்ப பிரைட்டா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுவாங்க. புள்ளி விவரம் நல்லா சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க ஸ்டாட்டிஸ்டிக். இந்த மாதிரி வேரியஸ் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி இருக்குது. அதான் இந்த இது வந்து நான் சொல்றது கிடையாது. ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு கம்பெனி கொடுத்த ஒரு டேட்டா இது. இதே மாதிரி இப்போ ஒன்று புதுசா ஒன்று வந்திருக்குங்க. டேட்டா அனோட்டேட்டர்னு ஒன்று வந்திருக்காங்க. ஒரு நிறைய கம்பெனிஸ் வந்து டேட்டா இதே மேக்சிமம் இதே ரிலவெண்ட் தான். அவங்க வந்து பிளஸ் அல்காரிதமும் சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எஸ் ஸோ இன்னொன்று எப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் பிகாம் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் வந்து ஐ கேன் லைக் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்லேயே ஐ கேன் டூ சம்திங் மோர். அந்த கம்பெனில சம்திங் ஷோ பண்ணலாம். கரெக்டா? அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அங்க இருக்கான்னு தெரியணுங்க. அதாவது இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க, ஒரு ஐடி கம்பெனி இருக்காங்கன்னா அவங்க அந்த கம்பெனி டேட்டாவை டீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அங்கேயே நீங்க சுவிட்ச் ஓவர் ஆயிக்கலாம். நீங்க ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி நீங்க வந்து வேற ஒரு ஏதோ ஒரு இதுல இருக்கீங்க, ஒரு அக்கௌண்ட்ஸாவோ ஏதோ இருக்கீங்க. நீங்க வந்து இப்போ டேட்டா அனலிஸ்ட் படிக்க வரீங்க. ஆனா அந்த ஐடி கம்பெனி வந்து டேட்டாவும் டீல் பண்றாங்க அப்படிங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து சுவிட்ச் ஓவர் ஆயிக்கலாம். அங்கேயே உள்ள இன்டர்னலா சுவிட்ச் ஓவர் ஆயிக்கலாம். இல்லைன்னா அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க வந்து அங்கேயே இருந்துகிட்டே, அதாவது வேலையை விடாம அங்க இருந்துகிட்டே நீங்க வந்து கொஞ்சம் தேடிட்டே இருக்கலாம். Super. Yeah, please go ahead with your questions. Audience. சார் ஒரு क्वेश्चन கேட்கலாமா? கேளுங்க. போக்கோ உங்க நேம்? முருகன். ஓகே முருகன். சார் ஆக்சுவலா பேங்கிங் டொமைன்ல ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஐடி தான். இப்போ நான் இந்த இது படிச்சுட்டு இப்போ நான் சப்போஸ் நான் வேற கம்பெனில ட்ரை பண்ணேன்னா சம்திங் என்னுடைய அதாவது ப்ராஜெக்ட் எதனா கேட்பாங்களா? நீங்க எப்படி ஒர்க் பண்ணீங்க, எதுல இது பண்ணீங்க அப்படின்ட்டு, இல்ல நான் ஃப்ரெஷரா தான் போக முடியுமா? ஸோ ஜெயலட்சுமி நிறைய இருக்கு. நீங்க திரும்ப சொல்லுங்க. ஏன்னா பேங்க்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? பேங்க் டேட்டாவில் இருக்கீங்களா? புரியல. இல்ல பேங்கிங்ல இதுல தான் நான் ஐடில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சப்போஸ் நான் இப்ப இதை படிச்சுட்டு நான் ஃபர்தரா வேற கம்பெனிக்கு ட்ரை பண்ணா அவங்க ப்ராஜெக்ட் ரிலேட்டடா எதனா கேட்டாங்கன்னா நான் அதுக்கெல்லாம் எப்படி இது பண்றது? இல்ல அது அந்த டைம்ல வந்து நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். இதோட என்னுடைய கம்பெனி வந்து ஆல்ரெடி எம்என்சி கம்பெனி தான். ஸோ அங்கிருந்து நான் வந்து என்ட்ரி லெவல் ஜாப்ல தான் ட்ரை பண்ண முடியுமா? இல்ல நீங்க அதான் நீங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எக்ஸாக்ட்டா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? மேம் பேங்கிங்ல நான் வாய்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, புரியுது.
நீங்க வந்து இப்ப ஓகே என்ன பண்ணலாம்னா ஓகே அதாவது உங்களுக்கு வந்து டொமைன் ஐடியா நிறைய இருக்கும். ஆனா நீங்க ரிலவென்ட் கிடையாது. அனலிஸ்ட்ல வந்து ரிலவென்ட் கிடையாது. நீங்க ஆனா வேற ஒரு இதுல இருக்கீங்க. சுவிட்ச் ஓவர் ஆற மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா மத்தவங்களை விட இந்த பேங்கிங் ரிலேட்டட் டேட்டா வந்து உங்களால நிறைய பார்த்திருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட்ல உள்ளவங்க ஓப்பன் ஸ்டாக் எத்தனை மணிக்கு வரும் எத்தனை வரும் அப்படி சொல்லுவாங்க பாருங்க. இத்தனை மணிக்கு பாரு 4 மணிக்கு பாரு ஸ்டாக் மாறிடும் அப்படின்னு ஒரு ஓரலா சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க அதையே பத்தி அப்சர்வ் பண்ணவங்க. அதனால உங்களுக்கு வந்து பினான்சியல் டேட்டா வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கை வந்த கலையா இருக்கும். அதனால நீங்க பினான்சியல் டேட்டாவில் வந்து நிறைய எடுத்து வச்சு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட சாமர்த்தியம் நான் வந்து இது மாதிரி பண்ணுனேன் அப்படின்னு நீங்க சொல்றது உங்க சாமர்த்தியம் அது. நாங்க அதுக்கான ஐடியாஸ் தருவேன். ஆனா தப்பா ரைட்டானா தப்பு தான் அது 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 வேற விஷயம். ஆனா வந்து உங்களுக்கான இன்புட் நான் தரேன். நீங்க அதுக்கப்புறம் உங்களோட சாமர்த்தியம் அது. அண்ட் ஆனா கண்டிப்பா முடியும். பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் யூ டோன்ட் ஹேவ் டு கோ பாசிபிலிட்டி வித் இருக்கு. ப்ரெஷரா போக தேவையில்லை. ப்ரெஷரா போக தேவையில்லை. ஆனா அதான் சொல்றேனே நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து அதாவது இது ஒரு டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ்ங்க. ஒரு சிம்பிளா சொல்ற மாதிரி டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ். இது எப்படிலாம் படிச்சா நீங்க டேட்டா அனலிஸ்டா மாறலாம்னு சொன்னோம். இதுல இருந்து உங்களோட ரெலவென்ட்ல இருந்து எப்படி சுவிட்ச் ஓவர் ஆகிக்கணும்னு உங்களோட அது 1 to 1 நம்ம ஒரு லாஸ்டா ஒண்ணு பேசுவோம். அதாவது உங்களுக்கு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூக்கு உங்கள்ட்ட பேசுவோம். ஏன்னா இங்க எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் இண்டிவிஜுவலி நம்ம கேட்க கூடாது. அப்ப உங்கள்ட்ட பேசும்போது நீங்க ஒரு ஒரு குரூப்பா நாங்க அசைன் பண்ணுவோம். அப்ப வந்து உங்களுக்கு அந்த இன்புட் நாங்க கொடுக்குறோம். Yeah, next question. Hello. Yeah, Karthik. Hello. Good evening, ஜெயமன். இப்போ நான் வந்து ஐடில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கரியர் பிரேக் இருக்கு. இப்போ டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற இப்போ ஃப்ரெஷர் ஆர் வெல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அது நீங்க கொஞ்சம் 1-on-1 பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா? இப்போ அந்த முன்னாடி ஒர்க் பண்ணது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அதுக்கப்புறம் ஜாவா டெவலப்மெண்ட்ல இருந்தாங்க. ஸோ நான் இப்போ இது ஃபுல்லாகவே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் ஜாவாவில் இப்போ ட்ரை பண்ணால் அது ஆக்சுவலாக கிடைக்கல எனக்கு. அதுதான் சரி இந்த டேட்டா அனலிஸ்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ ஒருவேளை இந்த மாதிரி டாபிக் இன்னொரு இடத்துல கூட பார்த்தேன் நான். எனக்கு புது ஃபீல்டு தான். நான் முன்னாடியும் டேட்டா அனலிஸ்ட் டேட்டா இன்ஜினியர்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை. அந்த பிஐ தெரியும். பட் இந்த ரோல்லாம் எனக்கு வந்து இப்போதான் கொஞ்சம் ஃபியூ இயர்ஸாக தான் தெரியுது. பட் நான் எதுவும் அது தெரியாது. எஸ்கியூஎல் தெரியும், சிக்யூஎல் தெரியும். அதை பட் நான் வேற இதில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது டேட்டா அனலிஸ்ட் ரோலில் எப்படி சிக்யூஎல் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இது வந்து இப்போ இந்த 3 monthsல நம்ம இந்த டூல் நீங்க சொல்றீங்க இல்லையா அத படிச்சு இப்போ ஃப்ரெஷராவே நம்ம போறோம் அப்படின்னா கூட அவங்க எவ்வளவு இதுவா நம்மள வந்து இப்ப நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி சொல்றோம்னா ஏதாவது பிஓசி மாதிரி பண்றோம்னா இன்டர்வியூல எப்படி ஹேண்டில் பண்றது? இப்ப நீங்க ஐடில தான் ஒர்க் பண்ணீங்க இல்ல ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸா காட்டணுமா இந்த டேட்டா அனலிஸ்டா முன்னாடி ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இதுவே இனஃபா நம்ம வந்து ஒரு இந்த 3 to 4 monthsல இந்த ஸ்பேன்ல படிக்கிற இல்ல இந்த பண்ற ப்ராஜெக்டே இனஃபா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட். கார்த்திகா தானே பேசுனது? ஆமா கார்த்திகா. ஓகே ஓகே கார்த்திகா, நீங்க வந்து உங்களுக்கு என்ன டெஸ்டிங்ல இருக்கீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஜாவாவில் வேற இருந்திருக்கீங்கும் போது பைத்தான் வந்து உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. சீக்கிரம் ஆல்ரெடி தெரியுங்கிறீங்க. இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஆனா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன விஷயம்னா இப்போ ஒரு நான் ஐடி உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு என்ன விஷயம்னா நீங்க வந்து ஃப்ளோலயே நீங்க வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சு 3 மாசம் நீங்க வெயிட் பண்ணணும் கிடையாது. நீங்க வந்து ஃப்ளோ வரும்போதே ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவேர் ஆஃப் தட் சிக்யூஎல் அண்ட் ஜாவா. அப்ப பைத்தான் வந்து உங்களால ஈஸியா பண்ண முடியும். நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சு இன்டர்வியூல இருந்து ஒரு நெகட்டிவிட்டி வரும் உங்களால. நான் இது உங்களுக்கு ஜஸ்ட் ஐடியா என்ன சொல்றேன்னா நீங்க ஹோஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து நாங்க வந்து என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரம் ஆல்ரெடி தெரியும் இந்த ஃப்ளோ எப்படின்னு தெரியாதுங்கிறீங்க இல்லையா? நாங்க வந்து ஃப்ளோ சீக்கிரம் வந்து இதுலயே இருக்கு, ஆன்லைன்லயே இருக்கு. W3 ஸ்கூல்ல போட்டாவே சீக்கிரம் இருக்கு. எந்த வெப்சைட் எடுத்தாலும் சீக்கிரம் இருக்கு, எந்த வெப்சைட் எடுத்தாலும் பைத்தான் இருக்கு. இது நாங்க என்ன சொல்லி தரோங்கிறது வந்து ப்ரொஃபஷனலா இதான் தேவை அப்படிங்கறத நாங்க சொல்லி தரோம். ஓகேங்களா? இவ்வளவு இருந்தாலும் எது தேவைப்படுது அங்க ப்ரொஃபஷனலுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறதான் சீக்கிரலையும் அதே நேரத்துல அதே தான் பைத்தான்லயும் அதுல உள்ள மாடல்ஸ் என்ன தேவைப்படுது. ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு. அதுல என்ன மாடல்ஸ் தேவைப்படுது ஏன் தேவைப்படுதுங்கிறத நமக்கு சொல்லித்தரோம். அதனால உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்குங்கும் போது உங்களால என்னன்னா மத்தவங்களோட ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க முடியும். இன்னொன்னு வந்து நீங்க டே 1ல இருந்தே நீங்க இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி ஆகிக்கலாம். ஏன்னா உங்களால இது பண்ண வைக்க முடியும் உங்களுக்கு ஐடியாலஜி. அப்போ ஒரு நெகட்டிவ் இது கிடைக்கும். அதுல இருந்து நீங்க ஒவ்வொரு
ஒவ்வொரு இதா வரும்போது நீங்க எங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டெண்ட் பண்ண இந்த மாதிரி கிடைச்சு அப்படிங்கும்போது அந்த டிஸ்கஷன்லயே ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 மினிட்ஸ் லாஸ்ட் 10 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல இருந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். நான் ஐடில உள்ளவங்க உடனே இமிடியேட்டா போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா ஆப்வியஸா முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரம் எல்லாமே புதுசா இருக்கும். ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க போலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உங்களால ஏன்னா ஆல்ரெடி டெஸ்டிங் என்வாயன்மெண்ட்ல இருக்க உங்களுக்கு பை டெஸ்ட் எல்லாமே உங்களால பேச முடியும். எல்லாத்தையும் பத்தி உங்களால பேச முடியும் அப்படிங்கும் போது பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி தராரு. உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறது அதெல்லாம் நாங்க சொல்லி தரோம். ஏன்னா இப்ப எல்லாத்தையும் வந்து ஒரே நாள்ல எங்களால சொல்ல முடியாது. ஆனா டேட்டா ஓகே அனலிஸ்ட்ங்கிறது ஓகே என்னங்கிறது நாங்க சொல்லி தரோம். அவ்வளவுதான். ஓகே அது நீங்க உங்களால சொன்னீங்க இப்போ மத்தவங்களோட இந்த ஒரு ஸ்டெப் ஸ்லைட்ஸ்ல நீங்க உங்களால ஒரு ஸ்டெப் அஹெட். முன்னாடி போக முடியும். ஓகே ஓகே அது இப்போ நம்ம ப்ரெஷரா இப்போ மத்தவங்களுக்கும் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் டைம் எடுக்க விரும்பல. பட் ப்ரெஷரும் நான் ஐடியோ இப்போ நானும் அந்த கேட்டகரியில கரியர் பிரேக் அப்படின்னாலே கொஞ்சம் லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் ரிட்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னு ஏதாவது உமனுக்குன்னு கரியர் ரிட்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னு சில இடத்துல இருக்கு. அதுல கூட ஆக்சுவலா ரெஸ்பான்ஸ் அவ்வளவா வர்றது இல்ல. நான் இப்போ வந்து டைரக்டா நான் எப்படி அப்ளை பண்றது? கரியர் பிரேக் இருக்கு, அதை எப்படி கவர் அப் பண்ண முடியுமா? இல்ல கரியர் பிரேக்னே நான் போடுறேன். டேட்டா விமன் கேரியர் அனலிஸ்ட் பிரேக் இந்த வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நோ வரிங்க. விமன்ஸ் கேரியர் பிரேக் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தேவைப்படுது. அதனால ஃபேமிலிக்காக நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்கேஸ் ஓப்பனா சொல்றதா அந்த நேரத்துல ஃப்ரீலான்சிங் உங்களால பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் காமிச்சிருந்துருக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓப்பன் இது கேரியர் பிரேக்குங்கிறத நாங்க சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வந்து ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஏன்னா நாங்க வந்து ஜென்ரலா எல்லாரையும் வச்சுட்டு நாங்க எல்லாத்தையும் பேச முடியாது சில விஷயங்களை. அப்ப வந்து என்ன பண்ணுவோம்னா உங்க கூட நாங்க ஒரு 10% பிரிச்சு உங்களுக்கு வந்து அந்த ஒரு 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 மாசம் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒவ்வொரு இன்டர்வியூ போறதுக்கான எல்லாமே கேட்பாங்க. அப்ப ஃப்ளோல வரும் எல்லாமே. அப்ப நாங்க உங்களுக்கு ஒவ்வொரு இன்புட்டா கொடுப்போம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாரும் ஒவ்வொரு இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா கேரியர் பிரேக் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? அத மாதிரி பாத்வே வந்து பண்ண முடியும். நாங்க வந்து ஐடியாலஜி கொடுக்குறோம். நாங்க வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுப்போம். ராங் இது கொடுக்கலாம். ஆனா பிளேஸ்மெண்ட்டுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிறது ஏன்னா அப் அண்ட் டவுன் எல்லாமே நாங்க பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அதனால நாங்க அதுக்கான இன்புட் உங்களுக்கு கொடுக்குறோம். ஜஸ்ட் டு ஆட் ஃபியூ பாயிண்ட்ஸ் இதுல ஜஸ்ட் அதான் ஜெயலட்சுமி சொன்ன மாதிரி தான். ஸோ பேசிக்கலி எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் லைக் சில காமன் திங்ஸ் நம்ம இங்க வந்துட்டு வி கேன் டெல் எப்படி பண்றோம்னு சொல்லலாம். பட் சில இண்டிவிஜுவல் இது வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம இண்டிவிஜுவலா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ தட் உங்களோட பாத் எவ்ரிபடிஸ் பாத் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அப்படியே நீங்க எப்படி ரெசியூம் போடுறதுன்றது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பேசுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஓவராலாக பார்க்கணும்னா இஃப் யூ ஹேவ் அ கரியர் கேப், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு யூ லைக் நான் ஐடிலேருந்து ஐடி வரீங்க, வெதர் ஹவு டு புட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு போடுறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஐடிலேருந்து ஐடி வரீங்க, உங்களுக்கு ஐடி எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா எஸ் இட் இஸ் நாட் ஆஸ் ஈஸி. ஐடிலேருந்து போகிறவங்கள விட உங்களுக்கு அவ்வளோ ஈஸின்னு சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு டூ சம் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணும், சம்திங் வி ஹாவ் டு புட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி போடணுமா, இல்லை பிஓசி பண்ணணும், ஃப்ரீலான்ஸ் பண்ணணுமான்னு நிறைய தேர் ஆர் வேஸ், சில வழிகள் இருக்கு. அதை நம்ம இண்டிவிஜுவலா we have to discuss. ஸோ அதை நம்ம we can discuss and then see how whatever fits for you. பட் நீங்க ஆல்ரெடி ஐடில இருக்கீங்க, வாட் எவர் ஐடி நீங்க எதுல ஒர்க் பண்ணாலும் நீங்க போறது ரொம்ப ஈஸி. அந்த இதுல நாங்க இதுல ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா there is no questions asked. ஜஸ்ட் இதுல உள்ள நாலேஜை யூஸ் பண்ணி you can easily apply and then apply for the jobs. So yes, that's it. ஓகே ஓகே தேங்க் யூ Thanks. தேங்க் யூ. Thanks கார்த்திகாஜி for the question. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. இந்த இந்த போஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சீனியர் டேட்டா இன்ஜினியர் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கு. பட் ஆனா நீங்க எடுக்க போறது டேட்டா அனலிஸ்ட். நீங்க ஆல்ரெடி as a டேட்டா இன்ஜினியரா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா? பிக் டேட்டால. Okay. Yes. டேட்டா இன்ஜினியர் but I will ask her to answer. Yeah, please. யா நான் டேட்டா இன்ஜினியரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து எதுல இருந்து டேட்டா அனலிஸ்டா இருக்கு, சீனியர் டேட்டா அனலிஸ்டா இருக்கு, சீனியர் டேட்டா இன்ஜினியரா இருக்கு என்னோட பொதுல கேக்குறீங்களா? ஆமா. ஆமா, பிக் நான் டேட்டா ஒர்க் சீனியர் டேட்டா பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேன். ஆக்சுவலி என்னோட டெசிக்னேஷன் வந்து லீடு கன்சல்டன்ட். அது விச் மீன்ஸ் அதாவது கொடுக்குற இது வந்து லீடு கன்சல்டன்ட்னா நான் வந்து நிறைய 2-3 பேருக்கு கீழே எனக்கு கீழே வைப்பாங்க. அவங்களுக்கு நான் தான் ஒர்க் அசைன் பண்றது அது மாதிரி இருக்கேன். என்னோட ரோல் வந்து லீடு கன்சல்டன்ட். கம்பெனி வைஸ் மாறும். அதோட மீனிங் வந்து சீனியர் டேட்டா இன்ஜினியர். ஓகே ஓகே. ஜெயலட்சுமி மேம், எனக்கு ஒரு டவுட். நான் வந்து இப்போ கரண்டா வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரோல் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ப்ராஜெக்ட் மேனேஜரா தான் இருக்கேன். க்ளோஸ் டு 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஐடில. இப்போ நான் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சா எனக்கு எந்த அளவுக்கு அது இதுவா இருக்கும்? ஒன் அண்ட் ஒன்லி திங், எனக்கு இந்த டேட்டா அனலிஸ்ட் வர இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டட். சீக்வல் சொன்னீங்க, இது சொன்னீங்க, பிஏ டூல் சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ நான் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஏன்னா கன்சிடரிங் தி ஃபேக்டர் தட் ஐ ஹவ் க்ளோஸ் மோர் தென் 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்தியாவில் அது எப்படி இது பண்ணுவாங்க? அது பாசிபிலிட்டிஸ் இருக்கா?
நீங்க எந்த கண்ட்ரில வேற கண்ட்ரில இருக்கீங்களா? இல்ல நான் இந்தியால தான் இருக்கேன். ஓகே. நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜர், நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். நீங்க எந்த மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கீங்கன்னு நான் கேட்க விரும்பல. ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கீங்கங்கிறது கன்சிடரேஷன், ஐடில இருக்கீங்க அப்படிங்கிறது நான் அதோட கன்சிடரேஷன் வைக்கிறேன். ஐடில தான் இருக்கேன். ஓகே. ஐடில தான் அந்த இருக்கேன். கன்சிடரேஷன் உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா, ப்ராஜெக்ட் மேனேஜர்னா உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு டெப்த் நாலேஜ் இருக்கும். வேரியஸ் ப்ராஜெக்ட் பத்தி டெப்த் நாலேஜ் இருக்கும். நான் என்ன சொல்றேன், டேட்டா அனலிஸ்ட் இந்த வந்து என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து நீங்க உள்ள ப்ராஜெக்ட் நீங்க சொல்லிக்கலாம். நான் டேட்டா அனலிஸ்ட்ல உள்ளவங்கள தான் நான் ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரா போலாம், வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க டேட்டா அனலிஸ்ட் தான் போகணுமா அப்படின்னு கிடையாது. டேட்டா அனலிஸ்ட்ங்கிறது டூயிங் ஒர்க், அவங்க டெக்னிக்கலா செய்யறவங்க. நீங்க ஆல்ரெடி ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கிறதுனால அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு, டேட்டா அனலிஸ்ட் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் தேவைப்படுவாங்க. ஈவன் வந்து பிஐன்னு ஒருத்தர் இருக்காங்களா, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்களா, அது உங்களால பண்ண முடியும். ஏன்னா ஒரு கம்யூனிகேஷன் வித் எத்திக்ஸ், அதாவது பிசினஸ் எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு நிறைய இருக்கும். ஏன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், எப்படி எல்லாரையும் பீப்புளை சோர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணும், வேரியஸ் சினாரியோல வந்து ஒரு ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப வந்து நீங்க க்ளோஸ் டு ஸ்டேக் ஹோல்டர் கூட ஒர்க் பண்ணும்போது நீங்க பிஐன்னு சொல்லுவாங்க அவங்கள, பிஐன்னு கம்பெனி வைஸ் மாறும். அவங்க மாதிரி ஒர்க் பண்ணலாம். நீங்க வந்து ஒர்க் பண்ணதை விட நீங்க வந்து நிறைய பேருக்கு வந்து இன்புட் கொடுக்கணும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த இன்புட் கொடுக்க முடியும். அப்ப அந்த இதுல நீங்க போலாம். நிறைய கம்பெனிஸ் ஓப்பனிங் இருக்கு. நீங்க பிடபிள்யூசி அதெல்லாம் இப்ப நீங்களே அது தெரிஞ்சிருக்கணும். பிடபிள்யூசி நிறைய கம்பெனிஸ் இன்னமும் ஓப்பனிங் இருக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டேட்டா அனலிஸ்டுக்காக. நீங்க பாருங்க, நார்மலாவே ஜெனரலாவே இருக்கு. டேட்டா அனலிஸ்ட், ஐ மீன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வித் டேட்டா அனலிஸ்ட் கூட நான் வந்து அந்த ரோல் கூட நான் ட்ரை பண்ணலாம். இன்னும் நிறைய இருக்கு. அதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க வந்து அது மாதிரி பேசணும். நீங்க வந்து நீங்க அந்த டொமைன்ல நீங்க இந்த இதை கத்துட்டு, ஏன்னா என்னன்னு கேட்பாங்க இல்லையா, நீங்க இப்படி நீங்க பேசணும். அது நீங்க உங்களோட ஃப்ளோ அப்படிதான். ஓகே புரியுது. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே புரியுது. அண்ட் செகண்ட் क्वेश्चन, நான் இதுல ரொம்ப ட்ராக் பண்ண விரும்பல. இதுல வந்துட்டு இப்ப டேட்டா அனலிஸ்ட்ல வந்து நான் வந்துட்டு ஃப்ரீலான்சிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்தியால எப்படி இருக்கு? இதுல நிறைய இருக்கு. ஓப்பனாவே சொல்றேன், ஃப்ரீலான்சிங் வந்து எல்லா கம்பெனியும் தர மாட்டாங்க. டேட்டா வந்து ஒரு அசெட் மாதிரி இன்னைக்கு கம்பெனி. நான் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ ஒரு டெவ்ஆப்ஸா கண்டிப்பா ஒரு நீங்க பண்ணலாம். ஏன்னா அது சர்வர்ல இருந்தாலும் அவங்க கிரெடென்ஷியல் அவங்க வந்து எங்கெங்க டைப் பண்ணுமோ அவங்க டைப் பண்ணிட்டு ஒரு சர்வரே உங்களுக்கு தூக்கி கொடுப்பாங்க. இங்க வந்து டேட்டாங்கும் போது டேட்டா வந்து ஒருத்தவங்க கம்பெனியோட அசெட். அதனால நீங்க ரியல் டைம் டேட்டாவை பாக்குறீங்க. ரியல் டைம் வந்து நிறைய பிஐ இன்ஃபர்மேஷன் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா. அதான் நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஒரு பேங்க் டேட்டாவை கொடுக்க மாட்டாங்க. அதுல வந்து வாய்ப்புகள் இருக்கு, ஆனா குறைவா இருக்கு. ஃப்ரீலான்சிங் வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. ஏன்னா டேட்டாவோட இதை பொறுத்து தான் இருக்கு. சில சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கிறதுனால எல்லா டேட்டாவும் கொடுப்பாங்களான்னா கிடையாது. அது வந்து உங்களோட டேட்டா கிடைக்கிறது பொறுத்து இருக்கு. டேட்டா கிடைக்கிறது பொறுத்து. ஜஸ்ட் பிஏ சொல்றதுனால ஜஸ்ட் ஆயிடுச்சு. பிஏனா பர்சனல் ஐடென்டிஃபைல் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிரெடிட் கார்டு அந்த டீடைல்லாம் இருக்கும்ல, சோ அந்த மாதிரி டீடைல நம்ம பப்ளிக்கா ஃப்ரீலான்ஸ் கொடுத்துட முடியாது. அதான் ஜஸ்ட் டு ஆட். ஆக்சுவலி ஒரு டேட்டா இன்ஜினியர், நான் இதுவும் சொல்றேன், இப்ப டேட்டா அனலிஸ்ட் டேட்டா இன்ஜினியர்லாம் ஒரு அக்ரிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் சைன் பண்ணுவீங்க. என்னன்னா நீங்க வந்து மோர் தென் தட் ஒரு 100 ரூபா 1000 ரூபாய் பணத்தை எடுத்தாங்களே கம்பெனில இருந்து எடுத்தாங்களே ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஒரு டேட்டாவை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணாவே, வேற ஒரு போர்ட்டல்ல காப்பி பேஸ்ட் பண்ணாவே வயலேஷன். அதனால உங்களை ஒரு சைன் வாங்குவாங்க. இது வந்து நாங்க சொல்லி கொடுக்கும் போது இதெல்லாம் சொல்லுவோம். இதை பத்திலாம் நாங்க அவேர்னஸ் பத்திலாம், டேட்டா அவேர்னஸ், கம்பெனி பாலிசி, நார்ம்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு சொல்லி தருவேனா, அது வந்து இது வருமா, கவரேஜ் ஆகுமா என்னன்னு கிடையாது. உங்களுக்கு லாஸ்டா ஒரு இதை பத்தி பேசும்போது, இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசும்போது இதெல்லாம் பத்தி சொல்லி தருவோம். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரியும். அதனால வந்து சில டேட்டா அனலிஸ்ட்க்கு எல்லாமே வந்து வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம், என்னது ஃப்ரீலான்சிங் கிடைக்குமானா எல்லா டேட்டாவுக்கும் கிடைக்காது, சில டேட்டாவும் கிடைக்கும். அதாவது எப்படின்னா அந்த டேட்டா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டட் டேட்டா, அதை வந்து ஒரு 10 வருஷம் டேட்டாவை எடுத்து வச்சு அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு பாக்குறாங்க. அது ஒரு பிஐ இன்ஃபர்மேஷன் இல்லாத டேட்டாவா இருக்கலாம், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாவா இருக்கலாம். அந்த மாதிரி உள்ள சான்ஸ் இருக்கு. அந்த டேட்டா கிளீனிங் பண்ணி கொடுங்க, அந்த டேட்டா ஃபில்டர் பண்ணி கொடுங்க, ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல வந்து எங்கேயாவது ரேர் பாயிண்ட் அங்கங்க ஒரு கேப்ல போய் ஃபில் பண்றதுதான் கிடைக்கும். ஓகே, யா, நெக்ஸ்ட் क्वेश्चन. ஹலோ, தேங்க்ஸ் ஃபார் தி ஹாய். ஹலோ. சொல்லுங்க. எஸ் சார். ஆக்சுவலி எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க. இப்போ நம்ம உங்க கோர்ஸ்ல பார்த்தேன், எஸ்கியூஎல் பைத்தன் இருக்கு, பிளஸ் நைம்னு ஒன்று பார்த்தேன். நைம் ஆக்சுவலா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ராங்கா அது பண்ணிக்கிறேன். ஹேமந்த், ஐ வாண்ட் டு கிளாரிஃபை திஸ். இது இன்னும் நான் வந்து அதையும் ஷேர் பண்ணிடுறேன் இருங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் क्वेश्चन கேளுங்க. ஆக்சுவலா நாங்க கோர்ஸ் கவர் பண்ண போறது இருங்க, அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணு.
இதான் நாங்க பண்ண போறது. அது வந்து என்னன்னா ஒரு ரோட் மேப்ங்கிறது ஒரு இன்ட்ரோ கொடுத்தோம். இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு இன்ட்ரோ ஓகே கொடுத்தோம். நாங்க ஓகே கவர் ஓகே பண்ண போறது வந்து இது ஆக்சுவலி நான் செஞ்சிருக்கணும், முன்னாடியே பண்ணிருக்கணும், சாரி. இது ஓகே வந்து ஓகே ஸ்ட்ரக்சர் சீக்வல்ல வந்து என்ன பண்ணா அதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுல வந்து சரி நிறைய இருக்குங்க சீக்வல்ல. அதெல்லாம் பத்தி சொல்லாம என்ன தேவை, டேட்டா டைப்ஸ் தேவை, இது நல்லுன்னா என்ன தெரியும், நல்லு இல்லாம கம்பெனில அந்த ஒரு இது இருக்கவே இருக்காது, அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது அதை பத்தி சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் இந்த ஓகே செலக்ட் நிறைய கிளாஸஸ் இருக்கும் டேட்டா பேஸ்ல. அதுல வந்து செலக்ட் தான் நிறைய. ஒரு நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்ட் வந்து போயிட்டு டிடிஎல் எல்லாம் கிரியேட் பண்ண மாட்டீங்க. ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பேஸை எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து நிறைய செலக்ட் கோரி வழியா தான் டேட்டா வேரியஸ் வேல பாப்பீங்க. ஒரு டேட்டா பேஸ்ல இதோ வரும் அதுல உள்ள இதை பத்தி தான், இது என்னென்னலாம் இருக்கோ இதெல்லாம் சொல்லி தருவோம். இப்போ செலக்ட் யூசிங் ஓகே காலம் எப்படி அலையாஸ் கிரியேட் பண்றது, ஒரு இண்டிவிஜுவல் காலம் எப்படி இது பண்றது, எப்படி ஒரு ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு வரது, ஒரு கண்டிஷன் எப்படி செலக்டிவ் இது வழியா வேரியஸ், ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் குரூப் ஓகே பைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசுவோம். ஆமா ஆமா ஆர்டர் பை இருக்கு. ஆர்டர் பை அடுத்தது வந்து கேஸ் சென்சிட்டிவ், எஸ் சாரி அந்த கண்டிஷன் இஃப் கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா, நார்மலா அத மாதிரி வந்து இதுல புரியுது வந்து புரியுது சீக்வல்ல புரியுது கேஸ் இருக்கும். அடுத்தது வந்து இது வந்து இது எக்ஸ்ட்ரா, இது என்னன்னா இது இது வந்து தேவைப்படாது, ஆனா இதெல்லாம் லைக் தெரிஞ்சுக்கிட்டா ஆப்ரேட்டர் நல்லதுங்கிறது ஒயில்ட் கார்டு ஆப்ரேட்டர், அதெல்லாம் மேட்ச் ரேஞ்ச் செட் எப்படி புரியுது செட் புரியுது பண்றது, இதெல்லாம் வந்து என்னன்னா இது வந்து நம்ம பைத்தான்ல படிப்போம் டெப்தா. இந்த லைக் இந்த ஆமாங்க சர்ச் சார் இதெல்லாம் பைத்தான்ல படிப்போம். இதை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுவோம். அது எக்ஸ்ட்ரா தான் நான் போட்டிருக்கேன். அது ஆனா வெரி யூஸ்ஃபுல். இது சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இன் கிளாஸ் பத்தி படிக்கிறோம். இதுல என்னென்ன சரி இருக்கு, ஒரு அதை பத்தி படிக்கிறோம். நாட் நல்ல வேல்யூ வந்தா எப்படி இருக்கும், இதெல்லாம் பத்தி நம்ம சொல்றோம், இதுல போடுறோம். அடுத்து ஜாயின், இதுல வந்து இந்த ஜாயின் வராம ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கூட இருக்காது. அதனால ஜாயின் பத்தி நிறைய பேசுவோம். நிறைய டேட்டா எப்படி ஜாயின் ஆகுது, லெஃப்ட் ஜாயின், இந்த மேக்ஸிமம் இந்த நிறைய ஜாயின் இருக்கும், கிராஸ் ஜாயின் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. இந்த 4 ஜாயின் இல்லாம இந்த 4 ஜாயின் தான் வரும். அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. இந்த 4 ஓகே ஜாயின் வரும். அப்புறம் சரி அப்டேட், சரி ஏன்னா சரி கிராஸ் ஜாயின் ஃபுல் என்னென்னமோ ஜாயின்லாம் சொல்லுவாங்க. இது 4 ஜாயின் தான் வேலைக்கு ஆகும். அதெல்லாம் வேற தேவையில்லாத படிக்க, அதெல்லாம் நாங்க ரிமூவ் பண்ணிடுவோம். அதெல்லாம் தியரிட்டிக்கல்ல இருக்கும். அப்டேட். ஓகே அடுத்தது வந்து ஒரு ஃபங்க்ஷனை பத்தி நிறைய படிக்கும். ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் இங்க. அடுத்தது வந்து யூனியன் ஆளு, அது சார்ட் அவுட் பண்ணி ஒரு டிஸ்டிங்டா கொண்டு வந்து கொடுக்கும் வேல்யூ. அதனால கிராண்ட் ஓகே ரிவோக், இந்த மெர்ஜி இன்சர்ட்லாம் வந்து இதுல வந்துரும், டிஎம்எல்ல வந்துரும். அடுத்து கிராண்ட் ஓகே ரிவோக் வந்து நம்மளோட வேல்யூ கிடையாது. ஒரு இந்த வந்து ஃபாஸ்டா சொல்லிட்டு போறதுனால நான் சொல்லிட்டு போறேன். கிராண்ட் ரிவோக் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஓகே வேலை. புரியுது புரியுது பிரைம் கீ, விண்டோவிங் ஃபங்க்ஷன், இந்த மெட்டீரியல்ஸ் வியூஸ் பத்தி சொல்லுவோம். மெட்டீரியல்ஸ் வியூஸ் பத்தி ரியல் டைம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லாமலே போயிடுவாங்க. இதுதான் அங்க வேலை நடக்குமே, அதை பத்தி சொல்லாம ஐயோ போயிடுவாங்க. வியூஸ் மெட்டீரியல்ஸ் வியூ சொல்ல மாட்டாங்க. அடுத்தது சரி பாத்தீங்கன்னா சரி பைத்தான்ல பாத்தீங்கன்னா மாடல்ஸ் எப்படி பில்ட் பண்றது, அது மாடல்ஸ் எப்படி கிரியேட் பண்றோம், எப்படி வேற ஓகே எக்ஸ்டர்னல் மாடல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்றது, பிப் கமாண்ட் வழியா எப்படி இன்ஸ்டால் பண்றது. அப்புறம் டேட்டா டைப்ஸ் அதுல இருக்கு. அதுல வந்து சரி முக்கியமான டேட்டா டைப்ஸ் என்னன்னா லிஸ்ட், டிக்ஷனரி, டப்பிள்ஸ். ஓகேங்களா. ஓகே இன்டென்ஷன், ஓகே அது ஏன் பைத்தான் வந்து இன்டென்ஷனா தான் ஒர்க் ஆகுது, இன்டென்டேஷன்ங்கிறது தான் ஒர்க் ஆகுது. அந்த இன்டென்டேஷன் பத்தி சொல்லுவோம். கமாண்ட்ஸ் டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ப்ரோக்ராம் சரி பண்றீங்க, இன்னொருத்தவங்க வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்னொருத்தவங்க ஒரு சபார்டினேட் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்க லீவ் போட்ட நேரத்துல அது நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அதுதான் முக்கியம் கம்பெனிஸ். அதனால அதை பத்தி சொல்லி தருவோம் எப்படி பண்ணணும்னு. அடுத்து டேட் டைம் செட் பண்றது, ஒரு கண்டிஷனல் எப்படி ஒரு பண்றது, அப்புறம் இரேட்டிங் பண்றது, வேரியஸ் வழியா எப்படி இரேட்டிங் பண்றோம், அரே ஓகே டிக்ஷனரி. இது வந்து இதெல்லாம் ஆக்ஸும் கவாக்ஸும் இல்லாம ஒரு ஆக்ஸ்கோர் இன்டர்வியூ கொஸ்டினே இருக்காது. பைத்தான் ஓகே தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேப் ஃபங்க்ஷன், காப்பிங் டேட்டா, அப்புறம் ஸ்லைசிங் பண்றது எப்படி, ரெகுலர் எக்ஸ்பிரஷன், இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அது ஒரு ஸ்ட்ரிங் கமாண்ட். அதுல ஸ்ட்ரிங் ஓகே கமாண்ட்ல வேரியஸ் கமாண்ட் இருக்கும், ஒரு ஊர்பட்டது இருக்கு. அதுல முக்கியமானதா நம்ம சொல்றோம். சரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடிஏ, இடிஏ இடிஏல வந்து யூனிவேரியேட், பைவேரியேட், மல்டிவேரியேட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம சொல்லி தருவோம். அடுத்தது வந்து ஓகே மேக்ஸிமம் இது வந்து இதான் நம்ம வேலையை, இடிஏ வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் பண்ண வேண்டிய வேலையை வந்து பாண்டாஸ் வழியா ஒரு இடிஏ பண்றது. அது வழியா நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ஒரு ஓகே 20 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அந்த 20 ஸ்டெப்ஸை பத்தி தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுவே நீங்களே அந்த 20 ஸ்டெப்ஸ் செஞ்சாதான் நீங்க டேட்டா அனலிஸ்டா ஆகலாம். அதை வந்து உங்களுக்கு ஓகே ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். நிறைய நீங்களே ஒரு சரி ஒரு சரி மூணு டேட்டாவை கொடுத்து வச்சு நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஃபுல்லா ஓகே ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்து தான் இதை பண்ண முடியும். அடுத்தது மேட்பிளாட்லிப்ங்கிறது விசுவலைஸா டேட்டாவை பாக்குறதுக்காக, டேட்டா கூட இன்டராக்ட் பண்றதுக்காக இது வந்து ஒரு மாடல்ஸ். சீபான்ங்கிறது ஒரு புரியுது மாடல்ஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா பவர் பிஐல வந்து என்ன, அது பவர் பிஐ பத்தி வாட் இஸ் பவர் பிஐ, என்னென்ன யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வந்துருவோம். இது எக்ஸ்ட்ரா ஓகே என்னன்னா, இது சிலபஸ் இல்லாது என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நான் சொல்லி தரது. இது என்னன்னா ஹிட் கூட எப்படி மெர்ஜ் பண்றது. ஒரு ஹிட்னா தெரியும் இல்லையா, ஹிட்னா என்னன்னு தெரியும்னா அது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸ் கம்பெனில யூஸ் பண்ணுவாங்க. அதான் மெர்ஜ் பண்ணுவாங்க. அது டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே வேரியஸ் கண்ட்ரோல்ல இருக்கும். பிரான்ச்சிங், ஓகே மெர்ஜிங், ஸ்டேஜிங் ஏரியா, கமிட் நிறைய இருக்கு அதுல. அதை பத்தி நம்ம சொல்லுவோம். மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஒரு கிளவுட பத்தி ஒரு டேட்டா எடுத்து வச்சு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுங்கிறது நான் ஏடபிள்யூஎஸ் வழியா ஒரு S3 டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, ஒரு CI/CD பைப்லைனை பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்றது, எப்படி பைப்லைன் ஓகே இருக்கும், ஒரு ஜென்கின்ஸ்ல பைப்லைன் ரேட் டைம்ல எப்படி இருக்கும்,
நீங்க இதெல்லாம் நல்லா ஓகே ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே பேசலாம். நான் அப்படி பண்ணணுங்களே பேசலாம் ஓகே அப்படிங்கிறதுக்கான எல்லா இன்புட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுதான் இப்போ ஃபைனலா நீங்க என்ன வரும் அப்படி. நீங்க மீன் பண்ணது S3 பக்கெட்ல வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு பைத்தான்ல அது கொண்டு செஞ்சு வர அப்படி காமிப்பா சொல்லி எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் ஒரு ஓகே S3 பாக்கெட்ல டேட்டாவை போட்டு போட்டு அதை அதை எடுத்து வந்து புரியுது அதை வந்து நீங்க செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் வந்து அதை ப்ரீ டயர் வச்சு அதெல்லாம் பண்ணணுங்கிறதுல ஒரு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் இல்லைங்களா. ஒரு S3 ல இருந்து எப்படி ஓகே ஓகே டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அது எக்ஸ்ட்ராவா நான் லாஸ்டா சொல்லி தருவேன். ஓகே அது இதான் இதோட CI/CD சிலபஸ். பைப்லைன் வந்து எங்க பண்ணுவாங்க மேடம்? CI/CD CI/CD பைப்லைன் வந்துல தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்களே நார்மலா. ஒரு ஜெனரலா அது வந்து நிறைய பேருக்கு இன்டர்வியூல கூட பேச முடியாது. அந்த நேரத்துல குழப்புவாங்க. அதனால சரி உங்களுக்கு சரி எல்லாமே இது பண்ணோன்னே ஒரு கிட் இருக்குங்க. கிட் வழியா ஒரு ஐடி இருக்கும். ஒரு ஐடியும் சரி கிட்டும் சரிங்க பேசிக்கும். ஒரு ஐடியும் கிட்டும் சரி சரி வந்து நீங்க ஐடியில கைய வைக்க மாட்டீங்க, கிட்ல கைய வைக்க. ஆனா ரெண்டும் பேசிக்கும். எப்போ ஒரு வெப்ஹூக் வழியா பேசிக்கும். அதெல்லாம் எப்படி சரி நடக்குது, சரி ரியல் டைம்ல எப்படி ஓகே நடக்குது அதெல்லாம் பத்தி சொல்றோம். அதான் புரிஞ்சது CI/CD பைப்லைன். அத கண்டினியூஸ் ஓகே இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரின்னு சொல்லுவாங்க DevOpsல. ஓகே அத வந்து ஓகே என்ன இங்க நடக்குது, இங்க நம்ம டேட்டா அனலிஸ்ட்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். இது வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களுக்காக நான் சொல்லி தரது இதெல்லாம். ஓகே ம். ஹலோ மேம் ஒரு டவுட் மேம். ஹலோ மேம். சொல்லுங்க. ஆ சொல்லுங்க ஹலோ brother. மேம் கேக்குதா? சொல்லுங்க வெங்கடேஷ். அது இல்லைங்க சார். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். டெஸ்டிங்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் அந்த கெரியர் வந்து ஷிஃப்ட் பண்ண நினைக்கிறேன். பட் இப்போ நான் என்ன ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இப்போ மேம் போஸ்ட் எல்லாமே சொன்னாங்க, எல்லாமே கிளியர் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ இதில் ஆல்ரெடி வந்து நான் கிட்டர் பட் CI/CD பைப்லைன்ஸ் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓவராவே. ஸோ கோர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் கிடையாது. பட் எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி ஃப்ராங்கா 15.60 LPA வாங்கிட்டு இருக்கேன் சார். நான் 15.6. ஸோ இப்போ நான் ஒரு டேட்டா அனலிஸ்டா இல்லை உள்ள வரும்போது ஒரு டேட்டா இதுதான் உள்ள வரும்போது என்னோட பேக்கேஜ் வைஸ் எனக்கு ஏதாவது இஷ்யூ வருமா, இல்லை நான் இதை விட பெட்டர் பேக்கேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா சார்? இது ஒன்னே ஒன்று தான் சார். இப்போ வந்து 15.6 LPA வாங்கிட்டு இருக்கேன் சார். ஹலோ சார் கேக்குதா? வாய்ஸ் புரியல ஜி, கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க ஜி. ஆரம்பம் ஜி. இல்ல ஜி, அதான் கரண்ட்லி கெட்டிங் அரௌண்ட் 6 LPA கரெக்டா ஜி வெங்கட் ஜி? இல்ல சார் 15.6 சார். 15.6 உங்க ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஜி? 7 இயர்ஸ். Okay, 7 years. Yeah, like Venkat has 7 years of experience and 16 LPA வாங்குறாரு. இப்போ டேட்டா அனலிஸ்ட் படிச்சா எவ்வளவு salary increase ஆகும் and how the hike works? நீங்க இப்ப என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டெஸ்டிங்ல இருக்கேன் மேடம். டெஸ்டிங்ல மேடம் இருக்கீங்க. கேக்குதா? டெஸ்டிங் மேடம். ஓகே. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? ஓகே. கேக்குது. அதாவது கேக்குது. ஆக்சுவலி வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க டேட்டா அனலிஸ்டுக்கு ட்ரை பண்ணீங்க. கண்டிப்பா டேட்டா அனலிஸ்டுக்கு 10க்கு மேல ஆனா நிறைய பேருக்கு டேட்டாவுக்கான கம்பெனிஸ்லாம் நிறைய கம்பெனிஸ் தெரியுமா என்னன்னு தெரியல. நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அவங்க வந்து 15 வரைக்கும் கொடுக்கறதுக்கு இருக்கு. நீங்க அந்த கம்பெனியை ட்ரை பண்ணலாம் ஒண்ணு டேட்டா அனலிஸ்டுக்கு. இல்ல நீங்க வந்து டேட்டா அனலிஸ்ட் முடிச்சுட்டு நீங்க வந்து உங்களோட டெஸ்டிங், உங்களோட தாட் ப்ராசஸ் இருக்கும். டேட்டா டெஸ்டிங்காக ஒரு தாட் ப்ராசஸ் வச்சிருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க வேரியஸ் என்வாயன்மெண்ட்ல நீங்க இருந்திருப்பீங்க. அந்த என்வாயன்மெண்ட்டை வச்சுட்டு நீங்க டேட்டா இன்ஜினியரோட கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா சேம் டிட்டோ தான், டேட்டா அனலிஸ்டோட டிட்டோ தான். ஆனா அவங்களுக்கு டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னா எல்லாராலையும் ஆக முடியாது. இப்போ ஒரு நீங்க எல்லாம் டெஸ்டிங்ல ஆல்ரெடி வேரியஸ் என்வாயன்மெண்ட்ல இருந்தவங்க நீங்க டேட்டா இன்ஜினியரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சேலரி குறையுங்கிற பட்சத்துல இந்த ஸ்டெப் எடுக்கலாம். இன்னொன்னு வந்து என்னன்னா, நிறைய கம்பெனிஸ் இருக்கு. உங்களுக்கு நிறைய பேக்கேஜ் கொடுக்குது. அவங்களுக்கு வந்து சேலரி வந்து ஒரு விஷயமே கிடையாது. அவங்களோட இன்டர்வியூவை ஃபில்ஃபில் பண்றது விஷயம் இருக்கு. அவங்க இந்த கம்பெனிஸ் வந்து பேக்கேஜ்லாம் நல்லா கொடுக்குற கம்பெனிஸ். அது மாதிரி கம்பெனிஸை நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்க பேக்கேஜ் ரெடியூஸ் ஆகாம இருக்கணும். உங்களுக்கு ஓவரால் உங்களுக்கு ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க அதை ஃபில்ஃபில் பண்ண முடியும் உங்களால. சரி, ஸோ பேக்கேஜ்ல ஐ கேன் டெல் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆட் பண்ண முடியும். ஏன்னா எப்படி பேக்கேஜ் ஒர்க் ஆகும்னா, ஸோ இட் இஸ் ஆல்சோ நாட் ஒரு யூனிவர்சல் லா கிடையாது. இப்படி எல்லாருக்குமே இப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. பிகாஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு 10 இயர்ஸாக நான் பார்த்துட்டு இருக்கேன் இண்டஸ்ட்ரியில. ஸோ பீப்புள் ஆர் கெட்டிங் 100%, 200% சேலரிஸ் இன்க்ரீஸ் வாங்குறாங்க. தெர் இஸ் மச் பாசிபிலிட்டி. டேட்டா அனலிஸ்ட்ல அந்த லெவலுக்கு ஜாப்ஸ் ஒர்த் இருக்கா அப்படின்னா எஸ், தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியும். அண்ட் எப்படி லைக் 100%, 30%, 50%, it depends on how you project yourself. So other we have to discuss separately, but there's an opportunity. So you can go to 100% up to 100% கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Opportunities are there in the market. அது சொல்லலாம். So yes. Okay. Yeah. Thanks. Yeah, next question. Martin.
So, yeah, வேற யாருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கணுமோ யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட் ஸோ தட் ஐ கேன் கால் இண்டிவிஜுவலி ஸோ தட் நமக்கு யார் யார் நெக்ஸ்ட் பேசுறாங்க தெரியும் பிங் தேன் டு யா சிவகுமார் ஜி நெக்ஸ்ட் யூ கேன் ஆஸ்க். ஹலோ ஹலோ சொல்லுங்க வாய்ஸ் லோவா கேக்குது. கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. ஒரு 7+X வந்து இயர்ஸா வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யூஎஸ் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில். இப்போ வந்து நான் டேட்டா அனலிஸ்டா மூவ் ஆகலான்னா இப்போ எனக்கு என்ன மாதிரி ஸ்கோப் இருக்கும் இந்த ஹெல்த் கேர்ல? ஏன்னா இந்த ஹெல்த் கேர்ல நான் என்னோட ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட், பவர் பிஐ டெவலப்பர் எல்லாம் இருக்காங்க. இப்போ அதே இதில் வச்சு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இந்த கோர்ஸ் முடிச்சா? நீங்க வந்து கண்டிப்பா இன்டர்னலா சுவிட்ச் ஓவர் ஆயிக்கலாம். உங்களோட நீங்க ஹெல்த் கேர்ல வந்து என்ன மாதிரி இருக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க இப்ப? யூஎஸ் ஹெல்த் கேர்ல குவாலிட்டி கன்சல்டண்டா இருக்கேன். ஓகே. அதான் டைப் ஆஃப் 7+X, ஜாப் yes, yes. டைப் ஆஃப் ஜாப் எதை மாதிரி? ஏதாவது யூஎஸ் டூல்ஸ் ஹெல்த் கேர் நீங்க டேட்டா. ஏதாவது ஆமா, சொல்லுங்க. எங்களுக்குன்னு ஹோம் சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ல யூஎஸ் ஹெல்த் கேர் பேஷண்ட் டீடைல்ஸ்ல இருந்து கிளைம்ஸ் ப்ராசஸிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க இன்டர்னலா வேற அந்த அந்த அதுலயே ட்ரை பண்ணலாங்க ஜி. மேக்ஸிமம் நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய இது தெரியுமான்னு கேட்பாங்க. நீங்க அங்க இன்டர்னலா நீங்க வேற கொஸ்டின் கேட்பாங்க இல்லைங்களா, அங்கேயே உங்களுக்கு ப்ராஜெக்ட் நிறைய இன்னொரு இன்டர்னலா அப்ப நீங்க ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களால பண்ண முடியுமே. இங்க வேற வேற ப்ராஜெக்ட் நீங்க மூவ் ஆவறீங்க, இல்ல ப்ராஜெக்ட்லயே வேற இதுலயே கிடைக்குதுன்னா அங்க அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், உங்களால முடியும். இல்லைன்னா நீங்க வெளியிலயும் ஓகே. வரலாம், ட்ரை பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ நான் நார்மலா வந்து டேட்டா அனலிஸ்ட் சர்ச் பண்ணும்போது டேப்லூ, பவர் பிஐ ரெண்டுமே வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலிங்க ஜி, நாங்க வந்து டேப்லூ இருக்கு, பவர் பிஐயும் இருக்கு டேஷ்போர்ட்ல. இதுதான் வந்து எடுப்பாங்க. நாங்க ஆக்சுவலி கிளிக் வியூ, கிளிக் சென்ஸ் நிறைய இது இருக்கு கம்பெனிஸ் வந்து. ஆனா வந்து ஏன் பேஸா நாங்க பவர் பிஐ மேக்சிமம் கம்பெனிஸ் வந்து மைக்ரோசாஃப்டோட இது பேக்கேஜ்ல தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நாங்க வந்து எங்களோட ஓவரால் இதுல தான் சொல்றோம். மேக்சிமம் என்ன இருக்குன்னா ஏதாவது 1 or 2 கம்பெனிஸ் தான் டேப்லூ ஒரு கிளிக் சென்ஸ் இது மாதிரி நிறைய இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்சிமம் என்னவோ அதுதான் நாங்க சொல்றோம். ஏன்னா உங்களுக்கு படிச்சுட்டு போனா எதை வச்சு மேக்சிமம் ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கறத வச்சுதான் சொல்றோம். டேப்லூ வந்து இப்ப கம்பேர் பண்ணும்போது டேப்லூ இருக்கு, இதுவும் இருக்கு, பவர் பிஐ இருக்கு. இப்போ 70% வந்து பவர் பிஐனா 25% தான் டேப்லூ யூஸ் பண்றாங்க. நீங்க நல்லா நிறைய நீங்க கோத்ரோ பண்ணுங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்க நிறைய இதெல்லாம் கோத்ரோ பண்ணி பாருங்க. எது மேக்சிமம் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கே புரியும். அது நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு தான் நாங்க சொல்லியிருக்கோம். அது ஆனா நாமளே கத்துக்கலாமா? இது ஒண்ணு தெரிஞ்சா போதுங்க. எல்லாமே ஒண்ணுதான். ஒண்ணு தெரிஞ்சா இன்னொன்னு கத்துக்கலாம். இது வந்து வேற கம்பெனி, இது வேற கம்பெனி, அவ்வளவுதான். சார் உங்க கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் என்னது? நம்மளே கத்துக்கலாம் என்ன கேட்டீங்க? இல்ல, இண்டிவிஜுவலா நம்ம யூடியூப் பார்த்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜா நம்ம ஏதாவது லைக் சொல்லி கொடுக்கறது, ஏதாவது கொஷின் டேப்லூன்னு ஏதாவது கேட்டாங்கன்னா அது சும்மாவது ஏதாவது ஆன்சர் பண்ற அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதுமான்னு கேட்கிறேன். கத்துக்கலாம். எப்படி இதுவும் இட்ஸ் நுவான்சஸ் தான். பேஸ்ட் அந்த இது மாறும். ஜெலக்ஸி சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் இருக்குது, பவர் பிஐக்கு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஓப்பனிங் இருக்குது, அது வந்து டேப்லூ கேட்கறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஆப்வியஸ்லி நீங்க லைக் இது பவர் பிஐ படிச்சதுனால யூ ஹேவ் சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எப்படி ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்றது, என்ன அதில் உள்ள ஜார்கன்ஸ், வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு அதை பவர் பிஐல எப்படி யூஸ் பண்றாங்கன்றதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு பிரிட்ஜ் த கேப். அண்ட் நீங்க சொல்லலாம் இன்டர்வியூல ஓப்பனாக சொல்லலாம், சரி நான் பவர் பிஐல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஐ நோ திஸ் அண்ட் திஸ், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், என்னோட ஒர்க்கு நீங்க கிட்டப்ல போய் பார்க்கலாம், இல்லைன்னா யூ கேன் ஷோ இட் சம்வேர், ஐ கேன் குவிக்லி லேர்ன் டேப்லூ அண்ட் அடாப்ட் இட், பெருசாக பிரச்சனை இல்லை, இஃப் யூ வாண்ட் இட் யூ கேன் டேக் இட் மாதிரி சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல. அண்ட் மல்டிபிள் நிறைய இன்டர்வியூஸ் நீங்க பாக்குறீங்கன்னா யூ கேன் லேர்ன் ஃப்ரம் யூடியூப் அண்ட் நிறைய சோர்சஸ் இருக்குது, அதில் நீங்க படிச்சுக்கலாம். டேப்லூ மட்டும் படிச்சிங்கன்னா இட் வில் இன்க்ரீஸ் யுவர் சான்சஸ். ஸோ தட் இஸ் அ வே ஆஃப் அப்ரோச்சிங். அதாவதுங்க ஜி, டேஷ்போர்டோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெவென்யூ க்ரோத் எடுக்கிறதுக்கோ, ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் எடுக்கிறதுக்கோ, ஒரு பொருள் வித்திருக்காங்க, ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ROI, அதாவது கேபிஐன்னு சொல்லுவாங்க. ஓவரால் அது ஒரே வார்த்தை காமன் வேர்டு சொல்லுவாங்கன்னா கேபிஐ, அதாவது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அதான் நினைக்கிறேன், அந்த அந்த அப்ரிவேஷன் அது. அந்த கேபிஐக்காக தான் அந்த டேஷ்போர்டே ஒர்க் ஆகுது. அது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு பிசினஸ் பொறுத்தையும் ரெவென்யூ ஆஃப் க்ரோத் இருக்கலாம், மார்ஜின் இருக்கலாம். அது வந்து பிசினஸ் யூஸ் கேஸ் வந்து இப்படிதான் சொல்ல முடியாது. எல்லாமே ஒரே டேஷ்போர்டுக்கு தான் போகுது, ஒரே மாதிரி தான் போகுது சொல்ல முடியாது. வேரியஸ் டேஷ்போர்ட் இருக்கும். ஈவன் நீங்க பவர் பிஐ படிச்சுட்டு டேப்லூ கூட உங்களுக்கு ஏதாவது டேஷ்போர்ட் ஐடியாலஜி இருக்கான்னு தான் இன்டர்வியூல பார்ப்பாங்க.
டேஷ்போர்டு ஐடியாலஜி தான். ஆனா அவங்க டேப்லூ தான் யூஸ் பண்ணுவாங்களான்னு கிடையாது. வேற ஒரு டேஷ்போர்டு யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியாத ஒரு டேஷ்போர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு இந்த ஐடியாலஜி இருந்தா அதால அதை அச்சீவ் பண்ண முடியுங்கிறது தான் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா. அதனால மேக்ஸிமம் எதை படிச்சா இது பண்ண முடியும்னா நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால நம்ம மேக்ஸிமம் எதுவோ அதை வச்சு நம்ம வந்திருக்கோம். ஓகே ஓகே கோர் தான். We learn the ஏன்னா core. ஓகே ஓகே ஏன்னா என்னோட ஃபீல்ட்ல நீங்க சொல்ற மாதிரி எங்க ஆஃபீஸ்லயுமே பவர் பை டேஷ்போர்ட் நீங்க சொல்ற மாதிரி ரெவன்யூ இப்போ ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலோட ரெவன்யூலாம் நாங்க தான் ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். ஐடி பீப்புள் அவங்க சொல்லுவாங்க, நாங்க ரிப்போர்ட் எக்ஸல்ல கொடுப்போம், அவங்க அது இப்போ டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால தான் கேட்குறேன், எனக்கு இந்த ஃபீல்டில் படித்தா ஒரு சீக்கிரமா லேர்ன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிரமா கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இட் இன்க்ரீசஸ் யுவர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் சீக்கிரமா கிடைக்குதுன்றது இட்ஸ் நிறைய ஃபேக்டர் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட பேக்ரவுண்டு இவ்வளோ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அதெல்லாம் ஃபிட் பண்ணி தான் உங்களுக்கு இமீடியட்டா ஜாப் கிடைக்குமா, இல்லை இட் வில் டேக் சம் டைமான்னு கிடைக்கிறது. தட் இஸ் என்ன சொல்றது, ஒவ்வொருத்தருக்கும் மாறும். பட் இது இன்க்ரீசஸ் யுவர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டேட்டா அனலிஸ்ட் நீங்கள் படிச்சீங்கன்னா இட் இன்க்ரீசஸ். அண்ட் கொஞ்சம் அளவுக்கு ஈஸியாகவும் உள்ள என்டர் ஆயிடலாம். ஏன்னா பேசிக்ஸ் ஆஃப் திங்ஸ் படிச்சுட்டு நீங்கள் அனலிஸ்ட்டாக உள்ள வந்துடலாம். அண்ட் டொமைன் நாலேஜும் உங்களுக்கு இங்கே ரியலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் இஸ் லைக் என்னன்னா டேட்டா சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் வெரி நிறைய படிச்சுட்டு இதெல்லாம் படிச்சு தான் உள்ளே போக முடியாது. அதில் ரெக்ரெஷன் அது நிறைய பண்ணணும். பட் அதுக்கு வந்து அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறது, எனக்கு டேட்டா விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும், அதுக்கெல்லாம் வேணுன்ற மாதிரியான பொசிஷன் தான் டேட்டா அனலிஸ்ட். ஸோ இட்ஸ் ரிலேட்டிவ்லி ஈஸியாக நீங்கள் உள்ளே போகலாம். அதான் தட் இஸ் அ பேசிக். அண்ட் வேலை கிடைக்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட லைக் இண்டிவிஜுவலோட பேக்ரவுண்ட்ஸை பொறுத்து இருக்கு கொஞ்சம். தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் எல்லாம் சேர்த்து தான் நமக்கு ஒரு ஓவரால் அவுட்புட் கிடைக்கணும். ஓகே தேங்க்யூ. ஓகே ஷூர், தேங்க்ஸ். ஸோ எஸ் ஜெயலட்சுமி, நீங்க தான் ஆட் பண்ண விரும்புறீங்களா அந்த இதுல லாஸ்ட் நான் சொன்னது? அதாவது நான் அந்த பவர் பிஐக்காக ஒரு ஆட் பண்றேன். அதாவது ஒரு டேஷ்போர்டுங்கிறது வந்து இதுக்கு கிளாரிஃபிகேஷன், பவர் பிஐ டேப்லூ இருக்கு, கிளிக்சென்ஸ், நிறைய டேஷ்போர்டு வந்து மார்க்கெட்டிங்ல இருக்கு. நீங்க பவர் பிஐ படிச்சுட்டு நீங்க ஜாப் வந்து பவர் பிஐ தான் கிடைக்குமான்னு கிடையாது. ஒரு கான்செப்ட் புரிஞ்சுங்க. ஒரு டேஷ்போர்டோட பர்பஸ் என்னன்னா ஒரு கேபிஐ இது பண்ண போறோம். அது வந்து ஃபினான்ஷியல் டேட்டானா ஃபினான்ஷியல் கேபிஐ. ஃபினான்ஷியல் கேபிஐனா எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெவென்யூ growth, ஒரு ப்ராஃபிட் மார்ஜின், எவ்வளவு பொருள் வித்திருக்கு, குட் சோல்டுன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, இதுதான் வந்து ஃபினான்ஷியல் கேபிஐ. ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல கேபிஐனா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்கு, கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல கேபிஐ கண்டுபிடிக்கணும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நெட் ப்ராஃபிட் ஸ்கோர் எவ்வளவு இருக்கு, இத மாதிரி இருக்கும். ஒரு ஆபரேஷனல் கேபிஐனா வந்து எவ்வளவு ஆவரேஜ் டைம் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க, இவங்க எவ்வளவு ஆர்டர் ஃபில்ஃபில்மெண்ட் பண்ணிருக்காங்களா, இத மாதிரி இருக்கும். ஒரு எம்ப்ளாயி கேபிஐனா எம்ப்ளாயி வந்து எவ்வளவு நேரம் டர்ன் ஓவர் பண்ணிருக்காரு, எவ்வளவு ஆப்சன்டி ரேட் எவ்வளவு, இப்படிதான் இருக்கும். ஒரு மார்க்கெட்டிங் கேபிஐனா ஒரு கன்வர்ஷன் ரேட் எப்படி இருக்கு, ஒரு காஸ்ட் பெர் அக்யூசியேஷன் எவ்வளவு இருக்கு, இத மாதிரி இருக்கும். அந்த கேபிஐங்கிறது வந்து ஒரு டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த கேபிஐ மாறும். இந்த ஐடியாலஜி மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், நீங்க எங்க வேணாலும் எந்த டேஷ்போர்டுங்கிறது ஒரு டூல் தாங்க. அது ஒரு பவர் பிஐயா இருக்கட்டும், டேப்லூவா இருக்கட்டும், டூல் தான். நீங்க எதுல வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா டேட்டா என்ன கேபிஐ பேசுது, எந்த டேட்டா என்ன கேபிஐ பேசுது, எந்த டேட்டா போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணுங்க. அது என்ன பண்ணுவீங்க, எங்க எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குங்கிறத வச்சுதானே நம்ம ஒரு இது கண்டுபிடிப்போம். இதான அந்த மாதிரி தான் நீங்க வந்து டேட்டாவை வந்து அப்ரோச் பண்ணணும். இது நான் இந்த டூல் யூஸ் பண்றேன், அந்த டூல் யூஸ் பண்றேங்கிறதுலாம் ஒன்றும் விஷயம் கிடையாது. கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலி டு சிம்பிளி உங்களுக்கு தோசையோட தெரிஞ்சதுன்னா நீங்க மசாலா தோசை சொல்லலாம், வேற சீஸ் தோசை எல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி தான். ஸோ நத்திங் டிஃபரன்ஸ் ஹியர். ஓகே, டேட்டா வந்து வேரியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க டேட்டா வந்து ஃபுல்லா என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து டேட்டா அனலிஸ்டோட வேலை டேட்டா வந்து என்ன சொல்லுது, இந்த டேட்டா நம்ம என்ன பண்ண போறோம், எதுக்கு பண்ண போறோம், அதை பத்தி. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஐடியாலஜி சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்க வந்து ஒர்க் தான் பண்ண போறீங்க. உங்களுக்கு டேட்டா சயின்டிஸ்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, மேல ஒரு எம்எல் இன்ஜினியர் இருப்பாங்க, உங்களுக்கு பிஏ இருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு டேட்டாவுக்கான இன்புட் கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அப்போ வந்து உங்களுக்கு கிடைச்சிடும், ஐடியா கிடைச்சிடும். அதை பத்தி ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஐயோ நமக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த டேட்டா பத்தி. அப்பப்போ உங்களுக்கு ஒரு இது இனிஷியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப டேட்டாவோட ஐடியாலஜி வந்துடும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். Okay, let's move on to the next question. We are almost end of the hour. Yeah, Balajandarji. குட் ஈவினிங் சார். சார் எனக்கு என்ன டவுட்னா, நான் வந்து கரியர் கேப்பில் இருக்கேன் சார். ஒரு 3 இயர்ஸாகவே கரியர் கேப்பில் இருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 9 months ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் நான் டெக்னிக்கல் ரோல் தான். இப்போது ரீசெண்டாக ஒரு 3 months மீண்டும் ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு, அஷூர் டேட்டா இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இப்போ ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். என்ட்ரி லெவல் ஏதோ இன்டர்ன் மாதிரி கிடைச்சா கூட போயிடலான்னு பார்க்குறேன். பட் ஆனால் எதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் இப்போ லாஸ்ட்டாக நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டேன். பட் ஆனால் எதுவும் ரிப்ளை பாசிட்டிவாக வரல. எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க மேக்ஸிமம். பட் ஆனால் நான் ஒரு
ஒரு 14+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டேன். ம் என் கிட்டப்லையும் போட்டு வச்சிருக்கேன். லிங்க்டின்லையும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுறேன் என்னென்ன ப்ராஜெக்ட் எப்படி எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. சரி எனக்கு என்ன டவுட்னா, இந்த கரியர் கேப்பை தாண்டி என்ன ஒரு ஆள் எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டு. ரெண்டாவது வந்து என்னுடைய ஸ்கில் செட் வந்து டேட்டா அனலிஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகுது ஆக்சுவலாக. பைத்தன், சீக்வல் அண்ட் தென் அந்த டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுற டேப்லூ, பவர் பிஐ எல்லாம் நான் நிறைய டேஷ்போர்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து அப்படி கூட ஷிஃப்ட் ஆகலாமா? அப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா ஒரு குட் எல்பிஏல அப்படின்றது தான் ம். சார் டவுட்டு. கண்டிப்பா சான்ஸ் இருக்கு ஜி. கரண்ட்லி நீங்க எதுல ஒர்க் பண்றேன்னு சொன்னீங்க? கரண்ட்டாக இப்போ எதுவும் ஒர்க் பண்ணல சார். ஓகே. முன்னாடி நான் டெக்னிக்கல் ரோலில் இருந்தேன். நான் அது டெக்னிக்கல்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு வருஷமா நான் டெக்னிக்கல்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஜஸ்ட் ஒரு 9 months தான் சார் ஒர்க் பண்ணேன் அங்கே. ஓகே. நீங்க எந்த இயர் பாஸ் அவுட்? 2019 பாஸ்ட் அவுட் ஆக்சுவலாக. ஓகே. 19 பாஸ் அவுட். நீங்க நான் ஐடில யூ ஒர்க் ஃபார் லைக் லாஸ்ட் 9 months ஒர்க் பண்ணிருக்கீங்க கரெக்டா ஜி? ஆமாம் சார். அதுக்கு மட்டும் யூ ஆமாம். ஹேவ் சம் கேப். ஆமாம். ஸோ அஜூர் டேட்டா இன்ஜினியரிங் எப்போ படிச்சீங்க ஜி? இப்போ ரீசெண்டாக தான் சார் மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ ஜூலையில் தான் எண்ட் ஆச்சு. ஓகே. நீங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் போடுறீங்களா? எங்க போடுறீங்க? எந்த மாதிரி ப்ராஜெக்ட் போடுறீங்கன்னு பாருங்க. பிகாஸ் நீங்க சொல்ற ப்ரொஃபைல் பார்த்தா யூ ஷுட் பி லைக் நீங்க சொல்றது இஃப் ஐ டேக் இட் டைரக்ட்லி அப்படி இருந்துச்சுன்னா யுவர் ஜாப் ரெடி. ஸோ ஏன் கிடைக்கலன்றது வி நீட் டு சி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும். பிகாஸ் தெர் லாட் ஆஃப் இப்போ வந்துட்டு இந்த கன்வென்ஷனல் ஜாப் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நான் கன்வென்ஷனலில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இந்த குரூப்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தே டோன்ட் லுக் ஃபார் இந்த கேப் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பீப்புள் ஆர் ஸ்டார்டட் அக்செப்ட். நம்மளே ஜாப்ன்ற ஒரு குரூப்பே வச்சிருக்கோம். ஸோ அதுலலாம் போனீங்கன்னா நிறைய பேர் தேர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜென்யூன்லி ஸ்கில் இருக்கிறவங்க தான் கேட்குறாங்க. ஸோ எஸ் தென் சென்ட் பண்ணுங்க. வில் சி எப்படி பிளேஸ் உங்களுக்கு எப்படி ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். பிகாஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் பிகாஸ் யூ டிட் எவ்ரி திங் வாட் எவர் யூ சே தட்ஸ் கரெக்ட் பார்ட். லெட்ஸ் சி எப்படி உங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுக்கலான்ட்டு. ஓகே சார். நீங்கள் டேட்டா அனலிஸ்டாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். யூ ஹேவ் ஆல் த ஸ்கில்ஸ். யூ கேன் ப்ரொஜெக்ட் அஸ் டேட்டா அனலிஸ்ட் ஆல்சோ. டெஃபினெட்லி பாசிபிள். ஓகே சார். ஓகே ஓகே ஜி. எனக்கு ஜஸ்ட் ப்ரைவேட்டாக பிங் பண்ணுங்க. என்னோட நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாய்ஸ் நோட் போடுங்க. போட்டு உங்கள் ரெஸ்யூம் எனக்கு அனுப்புங்க. லெட் மீ சி எப்படி ஒர்க் பண்ணலாம் பார்ப்போம். ஷோர் சார். சூப்பர் ஜி. குட் எஃபர்ட் ஜி. பை தி வே தட்ஸ் a good effort. Thank you. தேங்க்ஸ். சூப்பர் Good afternoon, ji. Good evening, ji. நெக்ஸ்ட் கோகுல கிருஷ்ணன் ஜி. ஹலோ, Hi. குட் ஈவினிங் அவரு எப்படி இருக்கீங்க? கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்போ இந்த டேட்டா அனலிஸ்ட் வந்து ஒரு கம்பெனியில ஆபரேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணலாம்? இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜாப் எடுத்தோம்னா இப்போ அந்த ஜாபுக்குன்னு ஒரு டைம் லைன் இருக்குமா? இட்ஸ் லைக் கண்டினியூஸ் ஆக்டிவிட்டியா இல்லை ஒரு டியூரேஷன் இருக்குமா? எப்படி கேட்குறேன்னு புரியுதுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பில் பண்ணுறோன்னா ஏதோ ஒரு இது இருக்குதுன்னா ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதோட அந்த பார்ட் முடிஞ்சிடுது. இப்போ இந்த டேட்டா அனலிஸ்ட் ஜாப்ன்றது எப்படி இருக்கும் ஆப்ரேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல? ஆக்சுவலி நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, நான் ஐடியில் இருக்கிறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிறேன். நான் புரியல எது? ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்டேஷன் இன்டெகிரேஷன் பார்ட்ல இருக்கேன். ஓகே ஓகே. நீங்க இப்ப இன்ஃப்ரால இருக்கும்போது நீங்க வந்து இப்போ ஒரு செட்டப் பண்ணி கொடுப்பீங்க. ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது செட்டப் பண்ணி கொடுப்பீங்க இல்லைங்களா? ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாறுதல உங்களுக்கு வந்து அங்க ரிசோர்ஸ் மாறுவாங்க இல்லையா? இன்னைக்கு நான் ஜாயின் பண்ணிருப்பேன், நீங்க அவங்களுக்கு நீங்க இது பண்ணி கொடுத்துருப்பீங்க, கிரெடென்ஷியல் கொடுத்துருப்பீங்க. இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ணிருப்பாங்க, இன்னொருத்தவங்க கொடுத்துருப்பீங்க. அந்த ரிசோர்ஸ் தான் டேட்டான்னு வச்சுங்க. வேரியஸ் ரிசோர்ஸ் டேட்டா வேரியஸ் சைட்ல இருந்து வருது. ஓகேங்களா? அதான் இப்ப டேட்டா அனலிஸ்டோட வேலை. இப்போ வந்து ஒரு டேட்டா வந்து இஆர்பில இருந்து வரலாம், ஒரு டேட்டா வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்து வரலாம், வேற டேட்டா. அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, டேட்டா இன்ஜினியர் வந்து எங்கேருந்து எங்க வரணும் அப்படிங்கிறதுலாம் டேட்டாலாம் அவங்க பண்ணிடுவாங்க. டேட்டா இன்ஜினியரோட வேலை. ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருவாங்க. டேட்டா அனலிஸ்ட் வந்து இங்கே இருந்து தான் டேட்டா எடுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா கிரெடென்ஷியலும் கம்பெனில கொடுக்க மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு தான் கிரெடென்ஷியல் கொடுக்குறாங்க. இப்போ நான் டேட்டா அனலிஸ்டா இருக்கேன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாவில இருந்து தான் நான் டேட்டா எடுக்க முடியும், கிரெடென்ஷியல் கொடுக்க முடியும். என் டு என் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா டேட்டா இன்ஜினியர் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஆனா ஒரு டெவாப்ஸ் கை பாத்தீங்கன்னா என் டு என் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிரெடென்ஷியல், ஏன்னா அவங்க தான் செட்டப் பண்ணுவாங்க பேக் எண்ட்ல. ஸோ நிறைய விஷயங்கள் இங்க வந்து கம்பெனில இருக்கும். இங்க வந்து ஒரு லிங்கிங் ஒர்க் அண்ட் அதர்வைஸ் இன்னொன்னு என்ன இருக்குன்னா, சில செக்யூரிட்டி ரீசனுக்காகவும் சில விஷயம் நடக்கும். இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படிங்கும் போது வேரியஸ் ரிசோர்ஸ்ல வர டேட்டா ஒரு இடத்துல வந்து புல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் S3லே இருக்கலாம் வச்சுங்களேன். S3ல ஒரு பக்கெட் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு டேட்டா அனலிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு S3ல ஒரு பர்டிகுலர் பக்கெட்ல வர அந்த டேட்டா எங்கேருந்து வேணாலும் வரும். ஜேசான் டேட்டாவா இருக்கலாம், இல்ல ஜேசான் டேட்டாக்கும் செப்பரேட் ஒரு ஃபோல்டர் போட்டுக்கலாம். ஒரு பக்கெட் குள்ளாரே வேரியஸ் ஃபோல்டர் போட்டுருக்கலாம். இப்படிதான் இருக்கும் ஆப்ஷன்.
அது மூலமா வர டேட்டாவை நீங்க இப்படி பண்ணிடுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி டேட்டா, ஜேசான் டேட்டாவா இருக்கலாம், ஒரு நாள் ஆர்டிபிஎம்எஸ் டேட்டாவா இருக்கலாம், எப்படி வேணாலும் டேட்டா வந்து விடலாம், சிஎஸ்வி டேட்டாவா இருக்கலாம், அதான் ஒரு எக்ஸல் டேட்டாவா இருக்கலாம். அப்ப வர டேட்டாவை வந்து கிளீன் பண்ணி பண்ணும். அது வந்து ஒர்க் ஃப்ளோல அதுவே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். இப்படின்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஒரு டேட்டா தான் வரும் அப்படிங்கிறது எக்ஸாக்டா சொல்ல முடியாது. இப்ப இதுக்குன்னு சொல்றப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கலாமா, ஒரு டைம் லைன் கொடுக்கலாமா, 1 மந்த்ல இந்த ப்ராஜெக்ட முடிச்சு அது கொடுக்கணும் வந்துங்க அப்படின்ற ஜி, மாதிரி நீங்க இருக்கும். வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு அதான் நீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்றீங்க, ஒரு டேட்டாபேஸ்ல இருந்து வருதுன்னா ஷுட் பி ஆர்டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் தான் இருக்குன்னா, ஆர்டிபிஎம்எஸ்ல நீங்க உங்களுக்கு தெரியும் வேரியஸ் டேட்டா வந்து விழுந்துட்டே இருக்கும். ஒரு ஏதோ ஒரு ஸ்டேஜ் இருக்குங்க ஜி, அது ஏதாவது ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்டேஜ் இல்லாம இருக்காது. அது S3 ஆர் கிரீன்ப்ளம் டிஎஸ் ஏதாவது ஒரு டேட்டாபேஸா இருக்கலாம், ஆர் ஒரு இதுல அஷூர்ல எடுத்தீங்கன்னா ஸ்னாப்சிஸ் ஏதாவது ஒரு ஏரியாவா இருக்கலாம், கூகுளா இருக்கலாம், அது எதா வேணாலும் இருக்கலாம். அதுக்கான அக்சஸ் பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அங்கேருந்து வர டேட்டா ஒரு 3 மாசம் இருக்கலாம். அந்த டேட்டா ஒரே மாதிரி டேட்டாவா இருக்கலாம். அந்த 3 மாசம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது வந்து இந்த டேட்டாவை எடுத்துங்க. ஏன்னா ஒர்க் ஃப்ளோ வந்து அது முடிஞ்சிச்சு அடுத்தது எடுத்து அது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்க, மேல டீம் லீடர் இருக்காங்க, எல்லாமே அப்பப்ப அப்டேட் ஆகும். எக்ஸாக்டா இப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரே மாதிரி டேட்டா தான் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு நீங்க வந்து கிளைண்டோட டேட்டாவை நீங்க எடுக்கிறீங்க, இல்ல ஆர் ஏதோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் டேட்டா, ஏதோ ஒன்று டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி வந்து மாறும் இல்லையா, யூஸ் கேஸ் மாறும் இல்லையா. அதனால அந்த மாதிரி யூஸ் கேஸும் நீங்க பண்ற டேட்டா அனலிஸ்ட் யூஸ் கேஸும் மாறும். அப்ப லைஃப் டைம் இருக்குதுன்னு சொல்றீங்க டேட்டா அனலிஸ்டுக்கு. ஒரு 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 டேட்டாவுக்கு லைஃப் டைம் இருக்குன்னு சொல்றீங்க. 1 மந்த் இருக்கலாம், 2 மந்த் இருக்கலாம். அதோட அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேட்டா நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு மாறும் அப்படின்றீங்க ஒரு கம்பெனில ஆபரேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் ஜி. ஐ கேன் டெல் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து டேட்டா அனலிஸ்டா ஒர்க் பண்ண ஒரு 2 இயர்ஸா அக்சென்ச்சர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட ஜாப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டே டு டேல லைக் அது வந்துட்டு இட்ஸ் டீம், காமன் டீம். ப்ராஜெக்ட் வந்து 2 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன், பட் ஒரே இதில் ஒர்க் பண்ணல. டெய்லி இன்ட்ரெஸ்டிங் இது வந்துட்டு இருக்கும். நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, யூஎஸ் பேஸ்டு கிளைண்ட் அது. உங்களோட கால் வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்க. என்ன ப்ராப்ளம்னா, ஓவராலா எல்லா இடத்துக்கும் அவங்க இட்ஸ் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கால்ஸ் வந்துட்டு போகுது. ஒரு இன்சூரன்ஸ் கால் பண்றாங்க, கால் பண்ணி கோட் எடுத்தாங்கன்னா பாலிசி வந்துட்டு ஒரு இடத்துல 50% வாங்குறாங்க, எல்லா ஓவரால் மார்க்கெட்ல வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு இடத்துல மட்டும் ஒரு 5% தான் வாங்குறாங்க. ஏன் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ தட் இஸ் அ கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினை நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு அரௌண்ட் 3 months. அண்ட் தென் டேட்டாவெல்லாம் எடுத்து அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்னா, அந்த டீம் கூட பண்ணி இந்த டேட்டாலாம் கொடுங்கன்னு பண்ணுவோம். அந்த டேட்டா அனலைஸ் பண்ணி பார்ப்போம், ஏன் எந்த இடத்துல லீக் ஆகுதுன்னு பார்த்து ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து ஃபைனலி வி ஃபவுண்ட் அவுட், ஓகே அந்த இடத்துல வந்து ஒரு கனெக்ஷன் வந்து கட் ஆயிருக்கு, ஒரு ஆடியோல ஒரு இஷ்யூ இருக்கு, அதனால எல்லாருமே கோட் எடுக்க முடியாம போயிட்டாங்க. ஸோ இதை ஃபைன் பண்ணோம். திஸ் இஸ் ஒன் யூஸ் கேஸ். இது முடிஞ்சாலும் இன்னொன்று போயிட்டோம். குவார்டர்லி அனாலிசிஸ்னு ஒன்று வரும், அப்புறம் இயர்லி அனாலிசிஸ்னு ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இது வந்துட்டே தான் இருக்கும், ஒர்க் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது இஸ் எக்ஸாம்பிள். பட் இதே மாதிரி எல்லாருமே இருக்கும் இல்லை, நிறைய இந்த மாதிரி இருக்கும் ஜி. ஸோ இட்ஸ் கண்டினியூஸ் ஒர்க் ஸ்ட்ரீம், பட் இட் வில் கம் வித் ஒவ்வொரு டாஸ்காக வந்துட்டு இருக்கும். ஓகே. இப்போ ஹியரார்ஷி வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ டேட்டா அனலிஸ்ட்ன்றது உங்களுக்கு மேலே யார் இருப்பாங்க? டேட்டா இன்ஜினியரா, டேட்டா சயின்டிஸ்டா, எப்படி இருக்கும்? எனக்கு வந்து டேரக்டா இவங்க இருந்தாங்க. நான் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா டேரக்டா கன்சூமர்ஸ். தே ஆஸ் த கொஸ்டின்ஸ். எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுப்பா அப்படின்னா நான் அதை போய் டேட்டாவில் போய் எடுத்தேன். எனக்கு ப்ரிடிக்டிவ்லாம் வரல, ஒன்லி அனலிட்டிக்ஸ் தான். பேக்ரவுண்ட் அந்த போஸ்ட் மார்ட்டம் தான் பண்ணிட்டு இருந்தோம், என்ன இஷ்யூன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, தேங்க்யூ. Thanks. And next, Vivek ji, Vivek PS. I think we are running out of time. So yes, since we have a question, we'll extend few more minutes. Okay. Vivek ji, Hi ji, sorry, கேக்குதா? கேக்குது ஜி. கேஜி, இப்போ எனக்கு 14 years experience and almost சப்போர்ட் ப்ராஜெக்ட்லேயே இருக்கேன், ஐடி சப்போர்ட் ப்ராஜெக்ட்ல. கரண்ட்டாக வந்து சர்வீஸ் நவ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கேன். இப்போ டேட்டா அனலிஸ்ட் பண்ணிட்டு வேற ஜாப் சேஞ்ச் பண்ண முடியுமா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு? எனக்கு ஆக்சுவலாக ஜாப் சேஞ்ச் பண்ணாலும் என்னோட பேக்கேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நான் ஃபுல்லாக டிசிஎஸ்லேயே இருக்கேன். என் பேக்கேஜ் வந்து 9.3 தான் இந்த 14 இயர்ஸில். என்னென்னோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஷிஃப்ட் சர்டிஃபிகேஷன் முடிச்சேன், ஆனால் ஓப்பன் ஷிஃப்ட் என்னால் ப்ராக்டிஸே பண்ண முடியாது. பைசா பே பண்ணால் லேபே கிடைக்கும், 60 hours லேப் மட்டும் தான். அதுக்கப்புறம் என்னால் ப்ரொசீடே பண்ண முடியல. இப்போ கரண்ட்டாக சர்வீஸ் நவ் அட்மினிஸ்ட்ரேட்டர். எதில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க கரண்ட்லி? சர்வீஸ் நவ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, சர்வீஸ் நவ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணுறீங்க, கரெக்டா? ஸோ யூஆர் சர்வீஸ் நவ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் படிக்கலாமா, ஆர் யூ கேன் சூஸ் சம்திங் எல்ஸ் ஆல்சோ அப்படின்னு கேட்குறீங்க. டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 14 years சொல்லுவீங்க, கரெக்டா? ஆமாம். ஸோ எஸ், இட் இஸ்
based on individual இது சொல்லலாம். I can tell something, but yeah, I would like Jalakshmi, do you want to add the question? Then I can also add. ஓகேங்க. நீங்க வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் ஷிஃப்ட்னு சொல்லும் போது நீங்க வந்து ஓப்பன் ஷிஃப்ட் வித் கியூபனெட்டிக்ஸ் நீங்க பேசாம வந்து சுதர்ஷன் நம்ம இதுல இருக்காங்க. சுதர்ஷன் அவங்க இதுல வந்து நீங்க டெவாப்ஸ்ல வந்து போயிடுங்க. டெவாப்ஸ் வந்து கியூபனெட்டிக்ஸ் ஓப்பன் ஷிஃப்ட்டும் கியூபனெட்டிக்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு உங்களுக்கு தெரியும் என்னன்னு. அதுக்கு ஆமா அவ்வளோ ஆமா ஓப்பனிங் இருக்கு. அவ்வளோ ஓப்பனிங் இருக்கு. அதனால நீங்க வந்து அவங்க ஏடபிள்யூஎஸ் அவர் ஒரு பேக்கேஜாவே சொல்லி தராரு. சூப்பரா நான் அவர்கிட்ட படிச்சதுங்கிறதுனால 100% வந்து உங்களால ஷைன் பண்ண முடியும் அவர்கிட்ட படிச்சுட்டு. ஆனா ஒரு நீங்களும் எஃபோர்ட் போடணும். நீங்க தானா இல்லாம வந்துடாது. நீங்களும் எஃபோர்ட் போட்டு பண்ணீங்களா கண்டிப்பா நீங்க அந்த சைட்ல போங்க. நீங்க ஏன்னா நீங்க வேற ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கும் போது நீங்க டேட்டா அனலிஸ்டா வர வேண்டியதில்லை. நீங்க வேற ஒரு ஃபெமிலியர் வேற ஒரு இதுக்கு ஃபெமிலியர் நீங்க வந்து அதுக்கு தான் வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ராங்கா உங்களை கைட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன். நீங்க டெவாப்ஸ்ல வந்து கியூபனெட்டிக்ஸ் நீங்க இப்படி ஓப்பன் ஷிஃப்ட் இருக்கும்போது ஓப்பன் ஷிஃப்ட்டுக்கு கியூபனெட்டிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு. ஆமா அதுக்கு ஃபியூச்சர் இருக்கு. Super. Yes, I also wanted to tell the same thing. உங்களுக்கு வந்துட்டு AWS DevOps or Azure DevOps உங்களுக்கு கரெக்ட் பார்த்தா இருக்கும். அதில் போனீங்கன்னா டெஃபினெட்லி உங்கள் பேக்கேஜ் சேஞ்ச் எல்லாமே முடிஞ்சிடும். We have அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சுதர்ஷன் ஜி எடுக்கிறாரு. We can join. நீங்கள் பிங் பண்ணுங்க, அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம், நீங்கள் அதை பண்ணுங்க. This is definitely useful. ஓகே ஓகே Okay, thank you. All the best. So yes, Karthika ji, I think ஒரு question. Now I'm குட் கொஸ்டின் சார். இந்த டேட்டா அனலிஸ்ட் வந்து டாப் ஸ்கில்ஸ் அப்படின்னு இப்போ டெவலப்பர் அப்படின்னு சொன்னா கோடிங்ல வந்து கோடிங் ரவுண்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் பத்தின ரவுண்ட் இருக்கும், டெக்னிக்கல் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் கடைசியில் HR ரவுண்ட் இருக்கும். இதுல வந்து டேட்டா அனலிஸ்ட்னா எது டாப் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? இந்த SQL தானா? ஆக்சுவலி வந்து ஆமாங்க ஜி. உங்களுக்கு வந்து SQL ஒரு என்ன செய்வாங்கன்னா உங்களை வந்து ஒரு பிளைனான இதெல்லாம் லாஸ்டா பேசுறது நீங்க கேக்குறீங்கிறதுனால சொல்றேன். உங்களுக்கு வந்து SQL வந்து கொஸ்டின் கேட்பாங்க. யூஆர் ஆல் ஜாயினிங். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த இதை பொறுத்து இன்டர்வியூ எடுக்கிறவங்களை பொறுத்து மாறுங்க ஜி. டேட்டா வைஸும் மாறும். இப்போ வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து தெரியுதான்னு ஒரு விஷயம் பாக்குறது வேற. உங்களுக்கு சில கொஸ்டின்லயே உங்களை லாக் பண்ணிடுவாங்க எப்படிங்கிறத. அதெல்லாம் வந்து போக போக ஒரு லாஸ்ட் இன்டர்வியூ செஷன் ஒண்ணு இருக்கும். அதுல நாங்க உங்களுக்கு அதெல்லாம் சொல்லுவோம். இப்பவே உங்களுக்கு அதெல்லாம் சொன்னோம்னா புரியாது. அதான் உங்களுக்கு ஏன்னா நாங்க அந்த ஃப்ளோல சொல்லும் போது இப்ப இது நடத்தணும் இல்லைங்களா, இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்ப விண்டோயிங் ஃபங்க்ஷன் ஒண்ணு இருக்கும். SQL ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல நாங்க சொல்லி கொடுக்குற ஒரு ப்ரொசீஜர் மெத்தடோ ஒரு ரிகர்ஷன் மெத்தட் சொல்லி கொடுப்போம். ரிகர்சிவ்னு ஒண்ணு இருக்கு. அது சொல்லி இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஜாயின் இத இப்படின்னு நாங்க சொல்லலாம். இப்ப நீங்க இனிஷியலா இப்ப கேட்கும் போது இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா, அதனால சொல்றேன். நீங்க படிச்சு முடிச்சுட்டு வந்து கேட்டீங்கன்னா நாங்க சொல்லலாம். இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, இதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. அது பாண்டாஸ்ல கரியர் ஸ்விட்ச்ன்றதுனால மேம், ஆக்சுவலா கரியர் ஸ்விட்ச்ன்றதுனால இப்ப நாம ஒரு இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், டெக்னாலஜி வேற, அதனால சரி அந்த ஸ்கில் இருக்குமா, அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில். நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன்னா ஆல்ரெடி நீங்க ஜாவா இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு கேரியர் பிரேக்குங்கிறது நீங்க சுவிட்ச் ஓவர் ஆகும்னு நினைச்சீங்கன்னா உங்களால ஈஸியா ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். நான் அது சொல்ல முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி SQL தெரியும், பைத்தான் உங்களால ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஜாவா வந்து ரொம்ப கஷ்டம், பைத்தான் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதோட ஒரு மாடல்ஸ் தான் நீங்க படிக்க போறீங்க. அதுல ஒரு பைத்தான்ல வந்து கொஞ்சம் இனிஷியலா படிச்சுட்டு உங்களுக்கு இந்த இனிஷியலும் உங்களுக்கு ஈஸியாவே உங்களுக்கே புரிஞ்சிடும். அடுத்தது வந்து பாண்டாஸ் வந்து படிக்க போறீங்க. ஆப்வியஸா நீங்க வந்து நீங்க இன்டர்வியூலயே வந்து பை டெஸ்ட் எல்லாம் பத்தி பேசலாம். ஏன்னா உங்களுக்கு டெஸ்டிங் பத்தி ரொம்ப பேசுறாதீங்க, நீங்க டெஸ்டிங்ல தான் பண்றீங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால பை டெஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்க பேசும்போது உங்களுக்கு வந்து வேல்யூ ஆட் ஆகும். உங்களோட இது வந்து நீங்க தான் வேல்யூ ஆட் பண்ணிக்கணும் சில விஷயம். அதெல்லாம் நாங்க அப்பதான் பேச முடியும், இப்போ சொல்ல முடியாது இல்லையா. ஓகே, தேங்க்யூ. Okay. Thank you. Yeah, Rajesh. Rajesh Koparanji. ஹாய் ஆறுமுகம். Hi. ஆக்சுவலி என்னோட ஒய்ஃப் வந்து பிகாம் படிச்சுட்டு டேலி படிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாகவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஃப்ரெஷர் தான் அவங்களுக்கு. இன்னும் எந்த கம்பெனிக்கும் எதுவுமே இது இல்லை, ஜஸ்ட் இப்போ ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது டேட்டா அனலிஸ்ட் வந்து சூட்டபுளாக இருக்குமா? ஸோ இன்டர்வியூ லெவலில் கிராக் பண்ணுற அளவுக்கு இப்போ ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இது பைத்தான் கம்ப்ளீட்டாக, பிகாஸ் ஐடி பேக்ரவுண்டோ இல்லை கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டோ இல்லைல்ல அவங்க. ஸோ இது வந்து லேர்ன் பண்ணிக்க முடியுமா? லேர்ன் பண்ணிட்டு இன்டர்வியூ வரைக்கும் கிராக் பண்ண முடியுமா? அது Yes, definitely yes. But Jalakshmi will add more. வர்க் பண்ணிட்டு இருக்காங்களாங்க ஜி இப்ப? இல்ல இப்போதைக்கு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஷி பிளான் டு கோ ஒர்க். அதனால வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் அவளுக்கு. ஸோ நான் தான் சஜெக்ஷன் பண்ணேன், இந்த மாதிரி எதனா டேட்டா அனலிஸ்ட் இப்போவும் இந்த செஷன் அவள் தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தா.
ஸோ என்னுடைய கொஸ்டின் சரி இது ஏன்னா கம்ப்ளீட்டா இப்போ வந்து ஒரு சிஸ்டம் தொடர்றதுனால ஜஸ்ட் டேலி யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்களுக்கு பெருசா ஒரு பெரிய இது தெரியாது. ஸோ இப்படி டேட்டா அனலிஸ்ட் சைட்ல மூவ் பண்ணும்போது ஃப்ரெஷரா லேர்ன் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ண முடியுமான்றது எனக்கு கொஸ்டின். கண்டிப்பா பண்ணலாங்க ஜி. அவங்க வந்து பண்ணும்போது ஒரு ஜூனியர் லெவல்ல தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. இனிஷியலா வந்து பேக்கேஜ்லாம் பார்க்காம ஒரு ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் கிடைக்குதா, ஒரு அது டேட்டா அனலிஸ்ட் பிரச்சனை இல்லை. ஓப்பனிங் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் போக முடியும். ஓகே, அவங்க போலாம். இப்போ வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா பாத்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளார வரும்போது உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் மத்த எல்லாமே உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வந்துடும். இங்க வரும்போது இதுக்கான நான் அட்மின்ல இருந்து நான் வந்தேன், அதனால சொல்றேன். அட்மின்ல வந்து ஒரு சேலரி பேக்கேஜ்லாம் இருக்காது, அதுலயே தான் இருக்கும். அதெல்லாம் சஸ்டெயின் பண்றது கஷ்டம். அங்க அடுத்தடுத்த ஸ்டெப் போறது கஷ்டம். இந்த ஒரு வேரியன்ட் இருக்கு. அடுத்தது வந்து டேட்டா அனலிஸ்ட்ங்கிறது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஃப்ரெஷருக்கு தான். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அவங்க எடுத்து வைக்கிறதே அதான் உள்ள. அதனால இது வந்து இப்போ வந்து என்னத்துக்காக டேட்டா அனலிஸ்ட்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மத்த ஓப்பனிங் வந்து ஒரு 1 2 இருக்கிற இடத்துல டேட்டா அனலிஸ்ட் வந்து ஒரு கம்பெனில வந்து ஒரு 10 இருக்கு. அப்போ உங்களுக்கு ஓவரால் நிறைய கம்பெனி இது பண்ணி பாருங்க, இப்ப அக்குமுலேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு ஓப்பனிங் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அதனால உங்களுக்கு நிறைய நியூமரஸ் ஓப்பனிங் இருக்கு. அதனால வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுவும் அவங்களோட இன்புட் எந்த அளவுக்கு போறாங்களோ அந்த அளவுக்கு பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. நோ ஆறுமுகம், தட்ஸ் இட். நாளைக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்டிப்பா. ஸோ ஜஸ்ட் ஒரு நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கு, அதனால லெட் மீ ஜஸ்ட் ஆன்சர் திஸ் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ எப்படின்னா ரெண்டு இருக்கு, வெதர் லைக் ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் தேவைப்படுது ஒரு இதில். இப்போ நம்ம வந்து இந்த கோர்ஸ் படித்தா மட்டும் வேலை கிடைச்சிருமான்னா கிடைக்காது. உங்களோட பேக்ரவுண்ட், உங்களோட ஒர்க் அதுவும் இருக்கு, உங்களோட பேக்ரவுண்ட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் இருக்கு, ப்ரெஷர் அதுவும் இருக்கு. ஸோ ஓவராலாக எப்படி நம்ம இதை பிரிச்சுக்கலாம்னா 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு ஒரு வேலை பார்க்கணும்னா நமக்கு அதுக்கு நாலேஜ் தேவை. வி நீட் அ நாலேஜ், ஒர்க்கிங் நாலேஜ், ரியல் டைம்ல என்ன இருக்குன்றது தேவை. அங்கே போயிட்டு நம்ம வி ஷுட் நாட் எதுவுமே தெரியாம அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அந்த என்டையர் நாலேஜ் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல கிடைக்கும், ஆர் வாட் எவர் த கோர்ஸ் வி ஆர் டேக்கிங், அதில் உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிடும். தட் இஸ் ஒன் பார்ட். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்துட்டு வேலை கிடைக்கிறது, தட் இஸ் செகண்ட் பார்ட். அதில் எப்படின்னா அதுக்கு தான் அந்த எல்லா வேரியபிளுமே வந்து அங்கே ஒரு அப்ளை ஆகும். உங்களோட பேக்ரவுண்டு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எந்த மாதிரி ரெஸ்யூம் இருக்குது, எந்த மாதிரி ரெஃபரன்ஸ், அது எல்லாமே இருக்கு. ஸோ தட் இஸ் த ஒன் பாயிண்ட். ஸோ நம்ம எடுக்கிற கோர்ஸுக்கு எல்லாமே இன்டர்நெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு இன்டர்வியூ கால் வரணும். தட் இஸ் அ மெயின் திங். அந்த மாதிரி உள்ள கோர்ஸ் தான் வி ஹேவ் டு டேக். நாங்கள் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் பார்த்து எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் நிறைய இந்த இதில் லைக் எது அவைலபிளாக இருக்கோ, எது மார்க்கெட்டில் இருக்கோ அதை தான் எடுக்கிறோம். ஸோ தட் இஸ் யூ வில் கெட் அ கால். ஸோ ஒன்ஸ் யூ கெட் அ கால், அந்த இன்டர்வியூ நீங்கள் கிராக் பண்ணணும். ஸோ தென் கிராக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் சர்வே பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் நாலேஜ் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸில் கிடைச்சிடும். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஸோ ஒன்ஸ் அந்த இன்டர்வியூ கால் வருது, உங்களோட பேக்ரவுண்ட் அதுவும் கொஞ்சம் இட் ஆல்சோ மேட்டர்ஸ். அதை வச்சு உங்களுக்கு இன்டர்வியூ கால் வரும். அந்த இன்டர்வியூ பண்ணி உள்ளே போயிட்டீங்கனாலும் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். சில பேருக்கு 6 months ஆகலாம், சில பேருக்கு 3 months ஆகலாம், சில பேருக்கு 1 month ஆகலாம், சில பேருக்கு 1 year கூட ஆகலாம், சில பேருக்கு 2 year கூட ஆகலாம், சில பேருக்கு இட் மைட் நாட் பி பாசிபிள், வேற எங்கேயாவது எப்படியா யூஸ்ஃபுல் ஆகலாம், ஆகாமையும் போகலாம். ஏன்னா நாங்கள் பார்த்த சினாரியோஸ் இது எல்லாமே. ஸோ அது வந்து லாங் ப்ராசஸ்னால அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்னா, வி கிரியேட்டட் அஸ் அ கம்யூனிட்டி. ஸோ ஒன்ஸ் இந்த கோர்ஸ் 3 months முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பேட்ச் முடியுது, நம்ம அடுத்த பேட்ச் முடியும், அங்கேருந்து வந்து பீப்புள் ஜாயின் பண்ணாங்க. ஸோ யூ வில் பி தேர் லைஃப் லைக் லைஃப் லாங், வாட் எவர் த டியூரேஷன் நீங்கள் அதெல்லாம் இருப்பீங்க. ஸோ நீங்கள் அதில் வி ஆர் பிளானிங் டு ஹேவ் வீக்கெண்ட் கேட்சப். அது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். டெவாப்ஸுக்கு வந்துட்டு சுதர்சன் பண்ணிட்டு இருக்காரு, எக்ஸலண்டாக போயிட்டு இருக்கு. அதில் தான் தேர் மோர் பீப்புள் ஆர் கெட்டிங் ஆஃபர்ஸ். ஸோ அதே மாதிரி தான் வி ஆர் ட்ரைங் டு அப்ளை இட் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அது ஒரு லாங் டைமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் கிடச்சிச்சிங்கன்னா யூ வில் ஹெல்ப் அதர்ஸ். ஸோ அது வி ஹெல்ப் ஈச் அதர்ஸ். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வேலை கிடச்சா நீங்கள் டேட்டா லைக் ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 2 பேருக்கு இமீடியட்டாக வேலை கிடைக்கும், இல்லைன்னா ஒரு 2 months வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சுன்னா அவங்க தே வில் டெல், இந்த மாதிரி இருக்குங்க உள்ள, இப்படிலாம் இருக்கு டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரிலாம் இன்டர்வியூ கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் உள்ள அவங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் வந்தால் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி பிளான் டு டூ அஸ் அ ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஜி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் யா வீரமணிஜி. வீரமணிஜி. குட் ஈவினிங் ஜி. குட் ஈவினிங். என்னுடைய क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 15 years experience in வாய்ஸ் கேட்கல ஜி, வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. 15 years experience in e-publishing. ஓகே ஜி. இப்போ என்னன்னா எனக்கு வந்து 42 years old ஜி. எஸ் ஜி. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 4 to 5 years எஸ்கேல சர்வே இருக்கேன். வாய்ஸ் போயிடுச்சு. 4 to 5 years என்ன சொன்னீங்க? ஆமா, 4 to 5 years வந்துட்டு எஸ்கேல சர்வே இருக்கேன் ஜி. ஓகே ஜி. டெஸ்ட் இன்ஜினியர் ரோல் இப்போ டெஸ்ட் இன்ஜினியரா இருக்கு. நான் இப்போ வந்து கரண்டாக ஜாப் குவிட் பண்ணிட்டேன்.
இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஆக்டிவா வந்துட்டு ஜாப் தேடிட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஓகே வந்து 42 இயர்ஸ் அப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிறது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்களா? yes you still want to like plan to work or retire ஆகலாம் பிளான் பண்ணிருக்கலாம் ஜி? இல்ல பிளான் டு ஒர்க் ஜி. பிளான் டு ஒர்க் Plan to work ஃபார் definitely it will be helpful டெஸ்ட் ஜி. இன்ஜினியரா இருந்தேன். ஆக்சுவலா இப்போ குவிட் பண்ணிட்டேன். நான் போன மண்டேல லாஸ்ட் டேட். ஸோ இப்போ ஓ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டில் விகரஸா வந்து படிச்சிட்டு இருக்கேன். ஸோ பிளானிங் டு ஸ்விட்ச் டு டேட்டா இன்ஜினியர் ஜி. ஓகே சாரி இது இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ். என்னோட ஆங்கிள் படி ஐ திங்க் இட் உள்ள பர்சனல் சாய்ஸ். உங்களுக்கு எஸ்கியூஎல் தெரியறதுனால டேட்டா அனலிஸ்ட் நீங்கள் வரலாம். பட் டேட்டா இன்ஜினியரிங் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கனால எஸ் யூ கேன் ட்ரை டேட்டா இன்ஜினியரிங், கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் ஆல்சோ யூ கேன் ட்ரை. ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ். போத் ஆர் ஈக்குவலி குட் ஃபார் யூ. யூ கேன் சூஸ் ஜி. பட் 45 இயர்ஸ் ஐ வுட் 42 years சஜஸ்ட் டேட்டா இன்ஜினியர். நாட் an issue. இல்லை உங்களுக்கு நான் வந்து ஐ கேன் சஜஸ்ட் டேட்டா இன்ஜினியர். ஐ கேன் சஜஸ்ட் மோர் பிகாஸ் அதில் போனீங்கன்னா நீங்கள் டேட்டா ஆர்கிடெக்டாக யூ கேன் ப்ரொஜெக்ட் அண்ட் தென் யூ கேன் அப்ளை த ஸ்கில்ஸ் ஓவர் தேர். Yeah, thank you ji. Thank you so much. Okay, thanks. Yes. Yes. Anything else? Anybody else? Any questions? சார் சொல்லுங்க காவியாஜி. சார் நான் வந்து இப்போ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் டேட்டா அனலிஸ்டாக ட்ரை பண்ணட்டுமா இல்லை டேட்டா சயின்ஸ் ஆர் டேட்டா இன்ஜினியர் எனக்கு என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல சார். நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கீங்க கரெக்டா ஜி? கரெக்ட் சார். டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஜி? சார் 9 months சார். 9 months. ஓகே, யூ ஆர் ரிலேட்டிவ்லி ஃப்ரெஷர். எஸ் உங்களுக்கு வந்துட்டு அதான் ஜி ரெண்டு பார்த்துமே இருக்குதான். இட்ஸ் ஐ வுட் சே இட்ஸ் a personal choice and உங்களோட இதை பொறுத்து இருக்கு. பட் என்னோட ஆங்கிள் கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் எஸ் டேட்டா அனலிஸ்ட் வுட் பி குட் ஸ்டார்ட். பிகாஸ் ஒரு அனலிஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. யூ வில் லேர்ன் பைத்தான் அண்ட் தென் யூ வில் லேர்ன் இந்த திங்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி கெட் அ ஜாப். அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். பட் ஜெயலட்சுமி ஜி நீங்கள் யூ கேன் ஆல்சோ சஜஸ்ட். நீங்க ஆல்ரெடி டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்க வந்து இதுதானே கொடுத்துருப்பீங்க, ரோல்ஸ் பேஸ் அக்சஸ் தானே கொடுத்துட்டு இருப்பீங்க இது வரைக்கும். என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ரோல் பேக்ஸ் அக்சஸ் வர ஜாயினிங்லாம் ரோல் பேக்ஸ் அக்சஸ் வந்து டேட்டாபேஸ் அக்சஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து பர்மிஷன் செட் பண்ணிட்டு இருப்பீங்க தானே பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ் மேம் எஸ் மேம் கரெக்ட். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அது வந்து ஆனா சீக்வல் வந்து உங்களுக்கு என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் இந்த டேட்டா அனலிஸ்ட் வந்து டோட்டலா வேற. நீங்க வந்து நீங்க சப்போஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்க டேட்டா இன்ஜினியரா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். நீங்க 9 monthங்கிறதுனால நீங்க வந்து டேட்டா அனலிஸ்ட் வர்றது ஓகே. உங்களுக்கு ஒரு நிறைய இது இருக்கு மற்றவங்களை விட ஹோப். என்னன்னா நீங்க உங்களால எப்படி செட் பர்மிஷன் கொடுக்குறாங்க, ரோல்ஸ் எப்படி ஆக்சஸ் ஆகுது, எல்லாமே உங்களுக்கு அந்த எண்ட் தெரிஞ்சதுனால உங்களுக்கு அந்த அந்த கிரிட்டீரியா பத்தி உங்களுக்கு ரொம்ப யோசிக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபாரின் கீ, இந்த பிரைமரி கீ எல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அந்த சினாரியோல, டேட்டாபேஸ் சினாரியோ. அதனால உங்களுக்கு ஈஸியா அடாப்ட் ஆயிப்பீங்க. அந்த டேட்டாவை பத்தி அடாப்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்துடும். அதனால நீங்க டேட்டா அனலிஸ்ட் ஆயிட்டு அங்கேருந்து நீங்க சீக்கிரம் நீங்க டேட்டா இன்ஜினியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம். ஓகே, தேங்க் யூ மேம். Thank you. Okay, so yeah, I think we already exceeded the time. So yeah, I think we can close this right now. But உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா we have the ML engineer வச்சு நம்ம செப்பரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ எஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். we created a like a group called data analyst club அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அந்த குரூப்ல யூ கேன் டிஸ்கஸ். ஜெயலட்சுமி ஜி ஆல்சோ அங்கே இருக்காங்க. ஸோ யூ கேன் டிஸ்கஸ் மோர் ஆன் தட். கொஸ்டின் கேட்கலாம். அது இட் வில் பி கண்டினியூலி இட் வில் பி தேர். நம்ம சொன்ன அந்த கம்யூனிட்டி குரூப், அது பப்ளிக் கம்யூனிட்டி குரூப், அது செயல்பட போகுது. ஸோ எவ்ரிபடி கேன் ஜாயின் அண்ட் தென் மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் எஸ், தேங்க்ஸ் ஜெயலட்சுமி ஜி ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ். அண்ட் தென் உங்களோட லைக் என்ன உங்கள் எனர்ஜி ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும். பிகாஸ் யூஆர் ஒர்க்கிங் வித் அரௌண்ட் 1 year பண்ணிருக்கலாம். உங்கள் எனர்ஜி தெரியும். இப்போ ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹவு மச் எனர்ஜி யூ ஆர் வாண்டட் டு புட், எவ்வளோ கமிட்டடாக இருக்கீங்க அப்படின்றது. So definitely this course will be useful for everybody. And it's not only course. யாருமே கோர்ஸ் ஜாயின் பண்ணி தான் படிக்க முடியுன்றது அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த ரோட் மேப்பை பாருங்க அண்ட் நம்ம சிலபஸை பாருங்க. ஜஸ்ட் ஜெயலட்சுமி ஆல்சோ ரீச்சபிள். நீங்க கோர்ஸ் சேரலன்னா சொல்லிக் கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. யூ ஆல்வேஸ் ரீச் அவுட் டு தெம் அண்ட் தென் நீங்க ஓனா கூட லேர்ன் பண்ணலாம். ஏன்னா யூடியூப்ல எவ்ரிதிங் இஸ் தேர். ஸோ தேர் இஸ் நத்திங் யூடியூப்லயோ ஆன்லைன்லயோ ஃப்ரீயா இல்லை எதுவுமே நம்ம சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. இது எப்பவுமே நம்ம ஓப்பனா சொல்றது தான். பட் ஒன்லி திங் என்ன, யூ வில் கெட் அ கைடன்ஸ், ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரா போகும். அதுதான் ஒரு ஆன்லைன் கோர்ஸோட பெனிஃபிட். அண்ட் தென் யூ வில் கெட் அ கமிட்மெண்ட், ஒரு மோட்டிவேஷன், ஒரு பேஸ் பே பண்ணும்போது யூ வில் கெட் ஆப்வியஸ்லி கெட்ஸ் ஒரு பாத்தில் ஃபாலோ ஆகிறதுக்கு யூ வில் கெட் மோட்டிவேஷன். அதுதான். மற்றபடி தெர் இஸ் நத்திங் நியூ. ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி தான் படிக்கணுன்றது தெர் இஸ் நாட் மேண்டேட்டரி எல்லாருக்கும். பட் சம்படி கெட்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு தே கேன் ஜாயின் அ கோர்ஸ் ஆல்வேஸ். ஸோ இதை பார்த்து படிச்சுட்டு யூ கேன் லேர்ன். அண்ட் நீங்கள் வாட் எவர் யுவர் லேர்னிங், நான் ஐடியில் இருந்தீங்கனாலுமே, பிகாமோ, வாட் எவர் த இண்டஸ்ட்ரி யூ மே பி இன்,
you can learn the data analyst and then start entering into IT. ஒரு IT skill extra இருக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். அதுக்கு நீங்க செப்பரேட்டா பே பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லேர்ன் இட் ஆன் யுவர் ஓன். நிறைய இது இருக்குது, நம்மளோட சிலபஸை ஃபாலோ பண்ணுங்க. Reach out to us also for any doubts. So that's what we wanted to say. And thanks everybody. We almost had 55 பேர் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருந்தீங்க. So that shows an interest. எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எத்தனை பேருக்கு தேர் wanted to go into data analyst தெரியுது. So we are also starting a course on like August 10th நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். If you are interested அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு you can get the further more details. So thanks a lot guys. So Jayalakshmi, any last words to close? ஓகே, நான் வந்து இங்க வந்து கோர்ஸ் வந்து இது ஜாயின் பண்ணுங்கிற ஒரு இது வந்து இதுலயும் வரல. உங்களுக்கு வந்து என்னன்னா எங்களோட இன்டென்ஷன் வந்து என்னன்னா நாங்க ஃபீஸ் தான் வாங்க போறோம், ஓப்பனா அதை ஃபீஸ் வாங்க போகலாம் எதுவும் சொல்லிட்டு பண்ணல. ஈவன் தோ நாங்க அதை விட தாண்டி என்னன்னா எங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எங்களுக்கு நாங்க அந்த கம்யூனிட்டியில கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இது பண்றது, நிறைய பேர் கேரியர் பிரேக் விமன்ஸ் அத மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு பிஇ படிச்சவங்க வந்து ஒரு ஃபேமிலி ஒய்ஃபா இருப்பாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு இண்டிவிஜுவாலிட்டி போயிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குலாம் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கும், நிறைய இது இருக்கும். நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க சேரலினாலும் அவங்களுக்கு சொல்லுங்க இத மாதிரி. அப்புறம் ஃப்ரெஷரா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள நீங்க வந்து நீங்க சேரணுங்கிறத விட உங்களை மூலமா வேற ஏதாவது விமன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா கூட, இல்ல ஒரு அடுத்த ஸ்டெப் எப்படி போறதுன்னு தெரியாம ஒரு ஃப்ரெஷரா இருந்தாங்கன்னா இவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு பண்ணுங்க. ஆப்வியஸா இது சொன்னவங்க சாரி ஆர்வமுஜி சொன்ன மாதிரிதான் எல்லாமே யூடியூப்ல இருக்கு. என்ன அவங்கள்ட்ட இருந்து என்ன எல்லாமே இதை விட இதெல்லாம் நிறையவே இருக்கு, அழகா இருக்கு. ஆனா என்னன்னா நாங்க ஒரு ப்ரொஃபஷனலா இதான் நாங்க ஒரு ப்ரொஃபஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லி தருவோம். மற்றவங்களோட என்ன வேரியஸ் பண்றோம்னா ப்ரொஃபஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ணி சொல்லி தருவோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இப்படிதான் பாத்வே நல்லா ஈஸியா இருக்குங்கிறத கொஞ்சம் ஈஸி வே கடை கொடுப்போம், அவ்வளவுதான். இதான் டிஃப்ரெண்ட், ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட். மற்றபடி நீங்க டீடைல்ஸ் அந்த ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்வமுஜி கூட சாட் பண்ணீங்க, அவங்க சொல்லி தருவாங்க. மற்ற கோர்ஸ் ரிலேட்டடா இருந்ததுன்னா எனக்கு சாட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றேன். தேங்க்யூ, உங்க டைம் ஒதுக்கிட்டு இவ்வளவு தூரம் கேட்டதுக்கே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thanks a lot. Thanks everyone.